ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தினாலே இன்றைக்கு இந்த நாளிலே இந்த மாத பிறப்பு ஆராதனைக்காக இந்த அதிகாலை ஜெபத்திற்கு காலமே வந்து கலந்து கொள்ளும்படி வாஞ்சியை வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பக்கம் யாரும் அல்லேலூயா சொன்ன மாதிரியே கேட்கல. எனக்கு பிரதர் சைடில் யாருமே அல்லேலூயா சொல்லலையே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எப்பொழுதும் உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்போது நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தர் இந்த மாதத்துக்கான வார்த்தையை ஆவியானவர் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி இந்த வார்த்தை என்னுடைய மனதிலே வந்து கொண்டே இருந்தது. இந்த வார்த்தை நான் சொல்லுகிறேன், அந்த வசனத்தை வாசித்த பிற்பாடு நான் சொல்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 28வது வசனம். யோவான் 10:28. ஒருவனும் அவைகளை என் கைகளிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. இதை தொடர்ந்து இன்னொரு வசனத்தை வாசிச்சிட்ட பிற்பாடு நான் சொல்ல விரும்புகிறேன். 29லையும் அது இருக்கிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன். அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. இந்த வார்த்தை என்னுடைய மனத்திலே, என்னுடைய உள்ளத்திலே ஆவியானவர் தந்துக்கிட்டு இருந்தார். இது எங்கே இருக்குது? பைபிளில் இருக்குன்னு தெரியும், படித்தது எனக்கு ஞாபகத்தில் இருந்தது. உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவர் எனக்கு இந்த வார்த்தையை தந்தார். அதற்கப்புறம் இது நம்ம புதிய ஏற்பாட்டில் யோவானில் தான் இருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரீகால் பண்ணி அப்புறம் இந்த வசனத்தை பார்த்தேன். கர்த்தர் என்னோடு இந்த வார்த்தையை பேசினதுக்காக நான் சொல்கிறேன். பாருங்க, ஒருவனும் இது நான் ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வது இல்லை. ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வது இல்லை. அதே வசனத்தை கொஞ்சம் ஒரு மாற்றம் இருக்கிறது பாருங்கள். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. அப்போ ஆண்டவர் நமக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, என் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள முடியாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அவர் கையில் இருக்கிறவைகளை என் கையில் இருந்து யாராலையும் பறித்து கொள்ள முடியாது. சரி, இங்கே அவைகளை என்று சொல்லும்போது நீங்கள் முழுசும் வாசித்தா தெரியும். ஆண்டவர் நானே நல்ல மேய்ப்பன், என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது என்று சொல்லி இந்த 10ஆம் அதிகாரம் முழுசும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தொடக்கத்திலேருந்து படித்தாதான் உங்களுக்கு புரியும். இப்போ அவைகள் என்று சொல்லப்படுகிற அவைகள் இந்த ஆடுகள் என்பது யார்? நாம் தான் அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம். நம்மளுடைய ஜனம், அவர் நம்முடைய மேய்ப்பன், நாம் அவருடைய ஆடுகள் என்று ஓமையாக சொல்லப்பட்டிருக்கு. அவைகளை என் கையில் இருந்து யாராலும் பறிக்க முடியாது. என்ன ஒரு அருமையான அழகான ஒரு வார்த்தை பாருங்க, கவனிங்க. பொதுவாக இந்த பறித்து கொள்ளுதல் என்று சொன்னால் இந்த வார்த்தையை நாம் எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை. பறித்து கொள்ளுதுன்னா என்ன? இன்றைக்கு மாமரத்தில் போய் மாங்காய் பறிக்கிறார்கள், தென்னை மரத்தில் தேங்காய் பறிக்கிறார்கள், செடியில் போய் காய்கறிகளை பறிக்கிறார்கள். இப்படி நிறைய காரியங்களை நான் பார்க்கணும். பறிக்கிறது நான் சொல்கிறேன். பறிக்கிறதுனா என்ன? காய் பறிக்கிறோம், மாங்காய் பறிக்கிறோம், தேங்காய் பறிக்கிறோம், வெண்டைக்காய் பறிக்கிறோம், கத்திரிக்காய் பறிக்கிறோம் சொல்கிறாங்கல்ல. அப்படி தான் நம்ம சொல்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, என் கையில் உள்ளதை என் கையில் இருந்து யாரும் பறிக்க முடியாதுன்னு சொல்கிறார். இதில் 2 வித்தியாசம் இருக்குது. எது? இந்த செடிகளையும் சரி மரத்துலேயும் சரி பறிக்கிறதுன்றது யார் வேணாலும் யாரும் போய் பறிச்சிக்கலாம்.
அது கூட நம்ம வீட்டு மரமாக இருக்கணும். இருக்குதோ இல்லையோ பறிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்கிற வார்த்தை, என் கையிலிருந்து பறிக்க முடியாது என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், இது நாம் கூட, நீங்களும் சொல்கிறேன், நிறைய முறை பேசுகிறீங்க, என் கையில் இருக்க வரைக்கும் இது யாரும் பறிக்க முடியாது. அது நம்முடைய உடைமைகளையும் உரிமைகளையும் நம்முடைய சொத்துக்களையும் மற்றவர்கள் பறித்து கொள்ள விட மாட்டோம் என்று நம்ம சொல்லும்போது இந்த வார்த்தையை சொல்கிறோம். கையில் என்னென்ன அர்த்தம்? கையிலே எல்லாம் வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க. உங்களுடைய சொத்தாக இருக்கட்டும், உங்களுடைய பணமாக இருக்கட்டும், உங்கள் வீடாக இருக்கட்டும், உங்களுடைய உடைமைகளாக இருக்கட்டும், என்ன சொல்கிறோம், என் கையில் இருக்க வரைக்கும் யாரும் பறிக்க முடியாதுன்றாங்க. எல்லாம் எத்தனை பேர் கையிலே வச்சிட்ருக்குறாங்க? இல்லை தானே? அது எதை காட்டுகிறது? உரிமையை காட்டுகிறது. சரி, போகட்டும். எனவே இந்த பறிக்கிறது என்று சொல்லும்போது என்னவென்று சொன்னால், ஒருத்தருடைய அனுமதி இல்லாமல் ஒருவர் கையில் இருக்கிறதை ஒரு கையிலிருந்து எடுக்கிறது தான் அந்த வார்த்தை குறிக்கிறது. மாங்காய் தேங்காய் பறிக்கிறது மாதிரி ஒருத்தவங்க கையில் இருக்கிறத போய் நீங்கள் வாங்கிட்டு பறிச்சுட்டு வந்துட முடியாது. மாங்காயை போய் பறிச்சிடலாம், தேங்காயை பறிச்சிடலாம், எல்லாத்தையும் பறிச்சிடலாம். நம்ம கையில் ஒன்று இருக்குது. என் கையில் நான் ஒரு பொருள் இருக்குது, கவனிங்க, என் கையில் வச்சுருக்கிறேன். இதை பறிக்கிறதுனா என்ன? நான் கையில் வச்சுருக்கிறேன், என்னுடைய அனுமதி இல்லாமல் என் கையில் உள்ளதை எடுத்துக்கொள்வதற்கு பேர் தான் பறித்து கொள்ளுதல். இப்போ நான் ஒரு பொருளை வச்சுருக்கிறேன், என்ன பண்ணுது? இங்கே பாரியா, நல்ல முக்கியமான வேலை தான் செய்யுது, நடக்குது. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். என் கையில் உள்ளதை கவனிங்க, நான் கையில் வச்சுருக்கிறேன் பாருங்கள், இங்கே பாருங்கள், இது பிடுங்க பார்க்குறாரு, நான் கொடுக்கல பாருங்கள், நல்லா குடிங்க. இதுதான் பறிக்க பார்க்குறாரு, நான் கையை மூடிக்கிட்டேன், இது கையில். இப்போ பாருங்கள், நான் கொடுக்குறேன், வாங்கிக்கிறது. ஒரு பொருளை நம்ம விரும்பி கொடுக்கறது வாங்கிறது வேறு, அல்லது கேட்டு வாங்கிறது வேறு. உட்காருங்க. பறிக்கிறது என்று சொன்னால் நம்ம கையில் இருக்கிறத பறிச்சுட்டு போகிறது, நம்முடைய அனுமதி இல்லாமையே. அப்படி ஒரு வேலை நான் சொல்கிறேன், இப்படி ஒரு கையில் இருக்கிற பொருளை எடுக்கும்போது நான் என்ன செய்தேன்றதை நீங்கள் கவனிச்சிங்களா தெரியல, நான் விடலை. நான் அதை அப்போ தான் இறுக்கமாக நான் மூடிக்கிறேன். சாதாரணமாக இருக்கிறத கூட என்ன செய்கிறேன், ஒருத்தன் எடுக்க வராங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் அதை இறுக்கமாக மூடிக்கிறேன். இதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என் கையில் அவைகள் என் கையில் இருந்து ஒருவராலும் பறிக்க முடியாது. அப்போ அவைகள்னா நம்மை தான், உங்களைத்தான் சொல்கிறேன். கர்த்தர், நீங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க, நாம் கர்த்தருடைய கைகளில் இருக்கிறோம். கர்த்தர் உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார், ஒரு ரத்தத்தினாலே அவர் உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். அந்த கர்த்தர் இந்த காலை வேளையில் அவர் சொல்கிறாரு, என் அனுமதி இல்லாமல், என்னுடைய அனுமதி இல்லாமல் என் கையில் இருந்து யாராலும் பறிக்கவே முடியாது. சரிங்க, இது நம்மளை யாருங்க பறிக்க வராங்க? தேங்காய் பறிக்கிறாங்க, மாங்காய் பறிக்கிறாங்க, கத்திரிக்காய் பறிக்கிறாங்க, வெண்டைக்காய் பறிக்கிறது தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறோம். இதை யாருங்க பறிச்சுட்டு போவா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். நம்மளை பறிக்கிறதுக்குன்னு ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் சாத்தான். அப்போ ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிற நம்மை அவர் கையிலிருந்து பறித்து கொள்ளும்படியாக பிசாசு என்ன செய்கிறான்? சமயம் பார்த்து கொண்டே இருக்கிறான், வகை தேடி கொண்டிருக்கிறான், வாய்ப்பை தேடி கொண்டிருக்கிறான், எப்போத ஆண்டவர் கையிலிருந்து பறிக்கலாம் என்று சொல்லி. அதை தான் ஆண்டவர் சொல்கிறார், என்னது? என் கையில் இருந்து யாராலும் உங்களை பறிக்க முடியாது. எதனால் அவர் சொல்கிறாரு? நீங்கள் அவருடைய கையில் இருக்கிற வரையும், நீங்கள் அவர் கையில் இருக்கிற வரையும் யாரும் உங்களை பறிக்கவே முடியாது. அவர் கையில் இருப்பதை யாராலும் பறிக்க முடியாது. எனவே ஆண்டவர் நம்மை யாராலும் பறிக்க முடியாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எனவே நம்மை பறிகொடுத்து பரிதவித்து நம்மை பறித்து கொண்டு பிசாசு போய்விடாதபடிக்கு நாம் என்றைக்கும் எப்பொழுதும் கர்த்தருடைய கரத்தில் பத்திரமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். அப்போ உங்களை பிசாசு ஆண்டவருடைய கையிலிருந்து பறித்து கொண்டு செல்லாதபடிக்கு
என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் அவர் கையில் தான் இருக்கிறோம். இருக்கிற நாம் என்ன செய்யணும்? அதில் உறுதியாய் நிலைத்திருக்கணும். அதில் உறுதியாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும், நிலைத்திருக்கணும். அப்படி கருத்திலே நம்ம பாதுகாப்பாக இருப்போம் என்று சொன்னால், ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தையின்படி ஒருத்தர் கூட ஒருவராலும் உங்களை என்ன செய்ய முடியாது? அவர் கையிலிருந்து பறிக்கவே முடியாது. இன்றைக்கி நிறைய பேர் வீரவசனம் பேசுவாங்க. என் மேலே கையை வச்சுப்பார், யாரும் என் மேலே கையை வைக்க முடியாது, யாராவது கையை வைப்பீங்களா அப்படின்வாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன என்றது உங்களுக்கு புரியும். என்னது கையை வைக்கிறதுனா இங்கேருந்து வந்து மெல்லமாக வந்து கையை வைக்கிறதா? இவனை கையை வச்சு பாரு, சண்டையில் பேசுவாங்க பார்த்தீங்களா, கையை வச்சு பாருன்னு. நான் சும்மா வேடிக்கைக்காக சொல்கிறேன். மெல்லமாக போய் இந்த கையை வச்சா என்ன பண்ணுவாங்க? அவங்க சொல்கிற அர்த்தம் வேறன்றது எனக்கு புரியுது, உங்களுக்கும் புரியும். கையை வச்சு பாரு, கையை வச்சு பாருன்னுவாங்க. எங்கள் கையை வச்சு பார்த்தா என்னங்க ஜுரம் அடிக்குதா? இங்கே பாருங்க, நான் கிண்டலாக சொல்கிறேன். அவங்க சொல்கிற அர்த்தமே வேறு. நீ என்னை அடித்து பாருன்றதுக்கு அர்த்தமாக தான் அந்த வார்த்தையை பேசுகிறாங்கன்றத உங்களுக்கு புரியும். என் மேலே கையை வச்சு பாரு, என் மேலே யாராவது கையை வைக்க முடியுமா? வச்சு பார்த்தா என்ன நடக்கும் தெரியும். அவரை போய் மெல்லமாக தொட்டு பார்த்து வச்சுட்டேன்னா என்ன சொல்லுவாங்க? இது கொஞ்சம் குதர்க்கமான காரியம் தானே. அதுபோல் கவனிங்க, ஆண்டவர் சொல்கிறார், என் கையிலிருந்து யாராலும் பறிக்க முடியாது. அவருடைய கையிலிருந்து யாராலும் உங்களை பறிக்க முடியாது என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறார். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு உத்தரவாதம், ஒரு பாதுகாப்பு என்னென்னா, நாம் அவருடைய கையில் இருக்கிறோம். இந்த வார்த்தை நம்மை ஆற்றுகிறது, தேற்றுகிறது, பலப்படுத்துகிறது, உற்சாகப்படுத்துகிறது, தைரியப்படுத்துகிறது. இதை படிக்கும் போதும் பார்க்கும் போதும், இன்றைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்கும் போது, நம்ம தியானிக்கும் போதும் நம்முடைய மனசுக்குள்ளே என்ன வந்துடுது? அடாடாடா, இது வரைக்கும் இல்லாததை நான் சொல்லலை, இது வரைக்கும் நம்ம ஆண்டவருக்குள்ளே தான் இருக்கிறோன்றது நமக்கு இருக்குது தான். அதை நம்ம உறுதிப்படுத்தி கொள்ளுகிறோம். ஓ, ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார்ல, ஆமாம், ஆண்டவர் இப்படிலாம் வார்த்தையை சொல்லிருக்காரு என்னும்போது ஒரு சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது. அதே சமயம் நான் என்ன சொல்கிறேன், இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் பலிக்கணும், நிறைவேறணும். அதன்படியாகவே பிசாசு உங்கள் மேலே கைப்படாமல், கை தொடாமல், அவன் கை மேலே படாதபடிக்கு, உங்களை தொடாதபடிக்கு, நெருங்காதபடிக்கு நீங்கள் உங்களை காத்து கொள்ள வேண்டியது அவசியம். ஏங்க, அதுக்கு தான் அவர் இருக்கிறாரு. நான் சொல்கிறேன், அவர் இருக்கிறாரு தான். யார்? கர்த்தர். நான் கர்த்தருடைய கைக்குள்ள இருக்கிறது எப்படி நெருங்க முடியும்? அதைத்தான் நானும் சொல்கிறேன், முடியாது என்று சொல்கிறேன். ஆனால் கவனிங்க, அதே சமயம் அவருடைய கைக்குள்ளே நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான், திரும்ப திரும்ப சொல்கிறேன், அவர் கையிலையும் அவர் கைக்குள்ளாகவும் நீங்கள் இருக்கிற வரைக்கும் பிசாசு உங்களை தொட முடியாது, நெருங்க முடியாது, உங்கள் மேலே கையை வைக்க முடியாது, அவர் கையிலேருந்து உங்களை பறிக்கவும் முடியாது. இதில் என்னங்க சந்தேகம் அப்படின்னு கேட்டேன். சந்தேகம்லாம் ஒன்றும் இல்லை. நான் இப்படி சில காரியங்களை உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவருடைய கரத்திலிருந்து நம்மை பறித்து கொள்ள கூடாதபடிக்கு ஆண்டவர் நம்மை காக்கணும்னு சொன்னால், முதலாவது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். கவனிங்க, அவருடைய பலத்த கைக்குள், அவர் கைக்குள் அடங்கி இருக்கணும். இப்போ சொல்லுங்கள், அவர் சொல்கிறாரு என் கையிலேருந்து பறிக்க முடியாதுன்றாரு. நம்ம அவர் கையில் இருக்கிறோன்றதை நம்ம ஒத்துக்கிறோம். நீங்கள் எல்லோரும் விசுவாசிக்கிறீங்க, நானும் அதை விசுவாசிக்கிறேன். அந்த நம்பிக்கையில் தான் இருக்கிறோம். அந்த நம்பிக்கையின்படியே இருங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. அவர் கைக்குள்ளே என்ன செய்யணும்? அடங்கி. அவர் கையில் இருந்தால் மட்டும் போதாது. இப்போ அவர் கையில் இருக்கிறேன்னு அவன் ஆண்டவர் சொல்லிட்டார். நான் இப்போ சொன்ன அந்த வசனத்தை சொல்லிட்டேன். நீங்கள் எல்லோரும் அவர் கையில் இருக்கீங்கன்னு நான் சொல்லியிருக்கிறேன், அது உண்மை. அப்போ அவர் கையில் இருக்கிற நீங்கள் அவர் கைக்குள்ளர அடங்கி இருக்கணும். நல்லா கவனிக்கிறீங்களா? அவர் கைக்குள்ளர நீங்கள் அடங்கி இருந்தால் ஒருத்தரும் உங்களை அவர் கையிலேருந்து பிடுங்கவே முடியாது, பறிக்க முடியாது. ஒத்துக்கிறீங்களா? அவர் கையில் இருந்தால் மட்டும் போதாதுங்க. திருப்பி திருப்பி சொல்கிறேன், நல்லா சிந்திச்சு பாருங்கள். ஏங்க, கையில் இருந்தால் போதாதா? கையில் இருந்தால் மட்டும் போதாது, அவர் கைக்குள்ளார அடங்கி இருக்கணும். நான் இப்போ சொல்லும்போது தான் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. கவனிங்க, இங்கே நிறைய பேர் எல்லாருமே ஏறத்தாழ எல்லாருமே திருமணம் ஆனவர்கள் தான்.
ஏறக்குறைய எல்லாரும் திருமணமாகி பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் இங்கே இருக்கிறீங்க ஏறத்தாழ என்று நான் சொல்லியிருக்கிறேன். கவனிங்க, இப்படி பிள்ளையை பெற்று நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளை நான் சொல்கிறேன். இங்கே சில பிள்ளைகள் வருகிறார்கள், வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போவும் நம்ம சபையில் இன்றைக்கி இல்லை. பிள்ளைகள் நான் சொல்கிறது ஒரு வயசு கடந்து போச்சுன்னா 1.5-2 வயசு பிள்ளைகள் இருந்ததுன்னா இந்த பிள்ளை என்ன செய்ய முடியல? நீங்கள் சொல்கிற வார்த்தை என்னது? என்ன செய்ய முடியல? ஐயோ கையில் பிடிக்க முடியாதுங்க, அவனை ஓடுவாங்க. இங்கே ஓடுற பிள்ளைங்களாம் இருக்கு. இங்கே இன்றைக்கி வரல, இங்கே ஒரு பிள்ளை இருக்கிறாங்க. அந்த பிள்ளைக்கு வருங்க, அவன் கை சொல்லுவாங்க, ஐயோ என்னங்க பண்ணுறதுங்க பாருங்கள், கையில் அடங்குதான் பாருங்கள். நீங்கள் சொல்கிற வார்த்தையை தான் நான் பேசுகிறேன். கவனிங்க, என்னது துரு 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 துருன்னு இருக்காங்க. அந்த பிள்ளை என்ன செய்கிறான்? கையில் அடங்கவே மாட்டான். என்ன கையில் அடங்க மாட்டான்? பிடிச்சி வச்சா நிற்கவே மாட்டாங்க. நீங்கள் பிடிங்க, திமிரிட்டு ஓடும். நீங்கள் வேணால் பிடிச்சி பாரு, இந்த பிள்ளைய பிடிச்சி தூக்கி வச்சு பார்ப்போம், பிடிச்சி பார்ப்போம், உட்கார வச்சு பார்ப்போம். நான் சொல்கிறது புரியுது உங்களுக்கு? அப்போ அந்த பிள்ளை என்ன செய்யுது? அந்த பிள்ளைக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல. அதனுடைய சுவாபம் அது என்ன பண்ணுது? சொல்கிறது, இங்கே சும்மா இருக்கா பாரு, துரு 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 என்ன பண்ணிகிட்டு இருக்க? துரு துருன்னு ஓடும், இங்கே ஓடியாரோம், இங்கே ஓடியாரோம். நமக்கு என்னது? நமக்கு பதைக்குது. எங்கேயாவது போய் விழுந்து அடிபட்டு விடுமோ, பல்லு உடம்பி போட்டுருமோ, என்னது முகம் அடிபட்டா என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தான் பயம், கவலையாக இருக்குது. அதுமாதிரி அடிபடுறதும் உண்டு. நான் சொல்ல வந்த விஷயம் என்ன? இந்த பிள்ளை என்ன செய்யலை? இந்த பிள்ளை என்ன செய்யலைங்க? இந்த ஓடுற பிள்ளையை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அடங்கலைன்றதை ஒத்துக்கிறீங்களா? இந்த பிள்ளை அடங்கலைன்னு என்ன? கையில் அடங்க மாட்டேதுங்க. நம்ம பிடிச்சிக்கிறோங்க, இங்கே பாருங்க, நம்ம கையில் பிடிச்சிக்கிட்டோம். அடக்கமான பிள்ளையாக இருந்தால், நல்ல பிள்ளையாக இருந்தால் அடக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். சில பிள்ளை என்ன திரும்ப பார்த்துருக்கீங்களா? இந்த கையை நைஸாக அப்படி இங்கே பாருங்க, நம்ம கையிலேருந்து அப்படி உருவி எடுத்துக்கிட்டு ஆளை என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்களேன், ஏன் என்ன கையை பிடிச்சிக்கிட்டே இருக்கீங்களே விடு என்கிற ஒரு தோரணையில் சில பிள்ளைகள் இருக்கிறதை நான் பார்க்குறோம். இது பிள்ளைகளுடைய சுவாபம். நான் இது குற்றமாக குறையாக சொல்ல, இது இட்ஸ் நேச்சர். அப்போ என்னவாகும்? இப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய நிலைமை என்ன ஆகும் என்றதை யோசித்து பாருங்க. என்னவாகும்? என்ன வேணாலும் நடக்கலாம். நான் சொல்ல வந்தது இதே போல தான். இது குழந்தை, அது ஒன்றும் தெரியல, அது விளையாட்டு புத்தி, அதோடைய விளையாட்டு சுவாபத்தில் என்ன செய்யுது? நம்ம ஏன் நம்மளை கையை பிடிச்சிருக்காங்கன்னு கூட தெரியாமல் கையை உதறி விட்டுட்டு ஓடுறதுக்கும் உடையாறதுக்கும் ஆசைப்படுது. இன்றைக்கு எல்லோரும் வளர்ந்து விட்ட நீங்கள், வயதில் வளர்ந்தவர் நாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீங்கள் எல்லோரும் யார் கையில் இருக்கீங்க? அவர் கையில் தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்ல. அநேக சமயங்களில், அநேக சந்தர்ப்பங்களில் இந்த பிள்ளையை போலத்தான் அவர் கையில் அடங்காமல் துரு 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 துருன்னு அங்கே இங்கே ஓடுறது. இந்த துரு துருன்னு ஓடும்போது ஒடியாறும் போது என்ன செய்வாங்க? நீங்கள் என்ன செய்வீங்க? அப்படியே விட்டுடுவீங்களா பிள்ளையா? சரி ஓடுது, என்ன பண்ணுவோம்? பிடிச்சி இழுத்து வைக்கிறோமா இல்லையா நம்ம அந்த பிள்ளையா? சில நேரங்களில் வெளியில் நம்ம வாக்கிங் போகும்போது அல்லது நடந்து போகும்போது, சாலையில் போகும்போது சில பிள்ளைகள் என்ன செய்யும்? இப்படிமா ஓட பார்க்கும். நமக்கு ஐயோ காரு வருது, லாரி வருது, பைக்கு வருது, அது வருது, பிள்ளைங்க மோதிட்டு என்ன பண்ணுறது? பிடிச்சி இழுத்து வைப்போம். அதை இழுத்துட்டு போவோம். அது தன்னுடைய கையை விடுறதுக்கே இது பார்க்கும், ஃப்ரீயாக நடக்கணும்னு தான் ஆசைப்படும். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க? அவங்க பிடியை நம்ம இன்னும் கொஞ்சம் இறுக்கி பிடிப்போம், இறுக்கமாக பிடிப்போம். ஒரு வசனம் வாசிப்போம். யோபு 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோபு 16ஆம் அதிகாரம் 12வது வசனம். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தினார். நான் சுகமாய் வாழ்ந்திருந்தேன், அவர் என்னை நறுக்கி அல்லது நறுக்கி என் பிடரியை பிடித்து என்னை நொறுக்கி என்னை தமக்கு இலக்காக நிறுத்தி. இது ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன். அப்போ ஆண்டவருடைய கையில் இருந்து இந்த குழந்தையை போல, நான் சொன்ன ஒரு பிள்ளை ஒரு உதாரணமாக சொன்ன பாருங்க, அதுபோல் நீங்கள் விலகி செல்லவோ வழிவி செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை விட மாட்டார். விடாதபடிக்கு என்ன செய்வாராம்? நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு பிள்ளை கையை விட்டு உதறினாலும் விட்டுடுவீங்களா? நான் கேட்குறது, சாலையில் ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க, பஸ்ஸு, லாரி, பைக்கு, அப்படி ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு, பிள்ளைய கையை பிடிச்சி நடத்திட்டு போயிட்டுருக்கோம். அந்த பிள்ளை என்ன செய்யுது? நம்ம கையை அப்படி கொஞ்சம் விடுறதுக்கு ட்ரை பண்ணும்போது நீங்கள் விட்டுடுவீங்களா? வீட்டில் கூட நம்ம விட்டுவிடுவோம். சரி, தொல்லை தாங்காமல் என்ன பண்ணோம்?
விட்டுடுறோம், ஓடுது ஒடையிறது. நான் சொல்கிறது நம்ம இடத்துல வெளியில் அப்படி செய்வோமா என்று சொன்னால் செய்ய மாட்டோம். அப்போ என்ன செய்வோம், பிள்ளையை நம்ம என்ன பண்ணுவோம், இறுக்கி பிடிக்க ஆரம்பிப்போம். லேசாக பிடிச்சிருக்கும் போது அது நைஸாக என்ன பண்ணும், நம்மளோட கையை நம்ம கையிலேருந்து நைஸாக விளக்க தான் பார்க்கும். அப்போ நம்ம என்ன செய்வோம் என்று சொல்லும்போது பிள்ளைய கையை நம்ம இன்னும் கொஞ்சம் இறுக்கி பிடிப்போம். ஏனென்றால் நம்ம கையை விட்டு விலகி செல்லாதபடிக்கு. அதே போல தான் நீங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி செல்ல நேரிடும் பொழுதெல்லாம் ஆண்டுடைய கை, ஆண்டுடைய கரம் உங்களை இறுக்கி பிடிக்கும் என்று நான் சொல்லுகிறேன். எதற்காக ஆண்டவர் உங்களை இறுக்கி பிடிக்கிறார் என்று சொன்னால், நீ வழி விலகி சென்று விடக்கூடாது, அவருடைய கையை விட்டு நீங்கள் நழுவி சென்று விடக்கூடாது. உங்களுக்கு வழி விலகி சென்று உங்களுக்கு ஆபத்துகளோ கஷ்டங்களோ நஷ்டங்களோ வந்துவிடக்கூடாது என்பதற்காக, உங்களை பாதுகாக்கும்படியாக, அவருடைய பாதுகாப்பை அதிகரிக்கும்படியாகத்தான் கர்த்தருடைய கை என்ன செய்து உங்களை இறுக்கி பிடிக்கிறது. அப்படியே உங்களை இறுக்கி பிடிக்கிறது. இறுக்கம் என்று சொல்லும்போது நெருக்கி என்று சொல்லுவது நெருக்கம். அப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நெருக்கடியை, ஒரு நெருக்கத்தை அவர் கொடுக்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு கஷ்டப்படுத்த அல்ல, ஒரு கஷ்டத்தை அல்ல, ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்கள் மேலே அதிகமாக இருக்கும்படியாகத்தான் கர்த்தருடைய கரம் உங்களை இருத்துகிறது. நம்ம நினைக்கிறோம் ஒரு கஷ்டமோ நெருக்கடியோ சோதனையோ வந்து விட்டால் ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டு, இல்லை இல்லை இல்லை, இப்போ தான் அவர் கை ரொம்ப இறுக்கமாக இருக்குது. இந்த பிள்ளை என்ன நினைக்கும், இது வரைக்கும் லேசாக பிடிச்சிட்டு போனவங்க நம்ம என்ன பண்ணுறோம், அதை கையை விடுறதுன்னு தெரிஞ்ச உடனே இறுக்கி கட்டியாக பிடிச்சிப்போம். நீங்கள் எப்படின்னு தெரில, நான் பார்த்துருக்குறேன், நான் அப்படி பிடிச்சிருக்கிறேன். பிள்ளைங்க நல்லா இறுக்கி பிடிச்சி, ஏன்னா கொஞ்சம் அப்படி உதறி தள்ளிச்சுன்னா நம்ம கையை விட்டு உதறி போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் ஆபத்து வர வாய்ப்பு இருக்குது. கர்த்தர் அப்படித்தான் நம்மளை இறுக்கி பிடிக்கிறவராக இருக்கிறார். ஒரு சம்பவம் ஒன்று உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல, பேப்பர்லேயும் வந்தது, நான் இதில் நியூஸ்லேயும் பார்த்தேன். தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க ஒரு தடவை எங்கேயோ ஒரு இடத்துல வட மாநிலத்தில் டூருக்கு போயிருந்தாங்க. டூருக்கு போன இடத்துல போட்டிங் போயிருக்கிறாங்க. போட்டிங் போகும்போது போட்டில் போகும்பொழுது திடீரென்று அந்த படகு கவிழ்ந்து நிறைய பேர் இறந்துட்டாங்க. நிறைய பேர், ஒரு சில பேர் அந்த லைஃப் ஜாக்கெட்னு சொல்லுவாங்க, அந்த படகுல இருந்திருக்குது, நிறைய பேருக்கு கொடுத்து, ஒரு சில பேர் அந்த லைஃப் ஜாக்கெட்னு சொன்னால் தண்ணியில் மூழ்காதபடிக்கு அப்படியே மிதந்துட்டே வந்துடலாம். அதன் மூலமாக ஒரு சிலர் தப்பிச்சாங்க. அதில் ஒரு தாய் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்களுக்கு ஒரு பிள்ளை, ஒரு எப்படியும் ஒரு 2-3 வயசு இருக்கலாம், எனக்கு சரியாக தெரியல. ஒரு பிள்ளையோடு பயணம் செய்து கொண்டிருந்த அவளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று தானே கொடுப்பாங்க. இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அந்த லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு அந்த குழந்தையை அவள் இறுக்கி பிடிச்சிக்கிட்டாங்க. ஆனால் தனித்தனியாக கொடுக்கப்படாதனால அந்த அம்மா இறந்துட்டாங்க. இந்த நியூஸ் யாருக்காவது தெரியுமா? இப்போ நான் சொல்கிற செய்தி யாருக்காவது தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரி, கவனிங்க. இது நடந்த சம்பவம். இது என் மனதை தொட்ட ஒரு காரியம். அதை நான் ஃபோட்டோவோடு பார்த்தேன். அந்த குழந்தைய கவனிங்க, அந்த குழந்தைய இறுக்கி பிடிச்சபடியே செத்து மிதங்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். இது ஒரு பெரிய செய்தியாக வந்தது. தாயினுடைய அன்பு எவ்வளோ பெரிது பாருங்கள். தன் பிள்ளை சாகிற நிலையில் கூட தன் பிள்ளையை விட்டுடக்கூடாது, தன் பிள்ளைக்கு எதுவும் நேர்ந்துடக்கூடாது, காப்பாற்ற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் அவங்க முயற்சி செய்திருக்கிறாங்க. அவங்க நினச்சிருந்தா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டத லைஃப் ஜாக்கெட்டோடு மிதந்து வந்திருந்திருக்கலாம், தப்பிச்சிருக்க முடியும். அவங்க குழந்தையை விட்டுடக்கூடாது, குழந்தையை காப்பாற்றணும் என்ற நோக்கத்தில் முற்படும் பொழுது அது சக்ஸஸ் ஆகலை. அந்த இறுக்கி கட்டி பிடிச்சபடியே அப்படியே செத்துறதை நான் கண்ணால் பார்த்தேன். நான் சொல்கிறது நேராக இல்லை, ஃபோட்டோவில் பார்த்ததை தான் சொல்கிறேன். என்ன நான் சொல்ல வருகிறேன் கவனிங்க. அப்போ தாயை விட நம்மை அதிகமாக நேசிக்கிற தேவன், நமக்கு ஒரு அழிவோ நாசமோ மோசமோ கஷ்டமோ வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார், நீங்கள் நழுவி போகாமல் இருக்கும்படியாக அவருடைய கரத்தை உங்கள் மேலே வைத்து என்ன செய்கிறார், அவரை இறுக்கி கட்டிப்பிடித்தார். அந்த அம்மா இறுக்கி கட்டிப்பிடித்து அவனோட பிள்ளையை காப்பாற்ற முடியல. ஆனால் நம்முடைய ஆண்டவர் ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகளை மறப்பாள், அவர்களை மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிற தேவன் என்று சொல்லி பார்க்குறோம். எனவே தாயை விட அதிகமாக நம்ம நேசிக்கிறவர், பாதுகாக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். எனவே நம்ம கர்த்தருடைய கரத்திலே இருக்கும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், பாதுகாப்பாக இருக்கிறோம். நான் சொல்ல வந்தது, ஆண்டுடைய
நம்ம கையில் இருந்து நம்மளை பறித்து கொள்ளாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னு சொன்னோன்னா அப்படி கரத்துக்குள்ளரே அடங்கி இருக்கணும். இப்படி நம்ம அடங்கி இருக்கும் பொழுது, கர்த்தருடைய கைக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது கர்த்தருடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கிறது. கர்த்தர் உங்களை பாதுகாக்கும்படியாகத்தான் அவருடைய கைக்குள்ளாக உங்களை அடக்கி வைக்கிறார். சில பேருக்கு அடங்கி இருக்கிறது பிடிக்காது. இந்த அடங்கி இருக்கிறதோ அடக்கமாக இருக்கிறதும் அடங்கி இருக்கிறதும் சில பேருக்கு பிடிக்காது. இந்த குழந்தைகளை போல தான். இந்த குழந்தைய நம்ம பொதுவாகவே பாருங்கள், இந்த 2 வயசு 3 வயசு பிள்ளைகள்லாம் ஒரு இடத்துல சும்மா உட்காரணும்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா எந்த பிள்ளையும் அப்படி கிடையாது. எங்கேயாவது உட்காருது, ஒரு விளையாட்டு பொருளையோ அதுக்கு வேண்டிய தின்பண்டம் எதை வேணாலும் கொடுத்து பாருங்களேன், ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே அந்த இடத்துல ஒரு இடத்துல உட்காராது. இது பிள்ளைகளுடைய சுவாபம். இது நம்ம பார்க்குறது தானே செய்கிறோம். ஒரு இடத்துல பிள்ளை உட்காராதுங்க. ஒரே இடத்துல ஒரு பிள்ளை உட்காந்து எங்கேயாவது விளையாண்டு பார்த்துருக்கீங்களா? இங்கேருந்து அங்கே போவோம், அங்கேருந்து இங்கே போவோம், அங்கே வாளி எடுத்து போவோம், அந்த தண்ணி எடுத்து ஊற்றும், அந்த பாக்கெட்டில் எடுத்து ஊற்றும், ஏதாவது நமக்கு பண்ணிவிட்டு நமக்கு பெரிய தலைவலியாக தான் இருக்கும். நமக்கு என்னென்னா இந்த பிள்ளைக்கு இதனால் ஏதாவது ஆகிவிடுமோ என்பது தான் நம்முடைய கவலை. பிள்ளைகள் விளையாடுறதை பற்றி இல்லை, அந்த விளையாட்டினால் அதுக்கு ஒரு ஆபத்து வந்து விடுமோ என்கிறது தான் நம்முடைய கவலையாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, அதே போல தான் அந்த பிள்ளையை போல தான் இன்றைக்கு அநேக விசுவாச பிள்ளைகளும் இன்றைக்கி கர்த்தருக்கு முன்பாக இருக்கிறார்கள். அதை நினைத்து தான் ஆண்டவர் கவலைப்படுகிறார். அந்த கவலையினால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீங்கள் அவருடைய கைக்குள்ளர அடங்கி இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய கரத்தில் இருப்பதனால நமக்கு என்ன கிடைக்கிறது? 3 காரியங்களை சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். முதலாவது, அவருடைய கரத்தில் இருக்கும்போது இப்போது நான் சொன்னேன், நமக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறது. நமக்கு பாதுகாப்பு கிடைக்கிறது. இதிலிருந்து கர்த்தருடைய கரம் என்னை பாதுகாக்கும். கர்த்தருடைய கையில் இருக்கும்பொழுது ஆமாம், காட்ஸ் ஹேண்ட் ப்ரொடெக்ஷன் மீ. ஆங்கிலத்தில் ப்ரொடெக்ஷன், ப்ரொடெக்ட் அப்படின்னா ப்ரொடெக்ஷன்னா பாதுகாக்கிறது. நமக்கு பாதுகாப்பு தருகிற ஒரு ஆண்டவர். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை பாருங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். இங்கே சொல்கிற வார்த்தை என்ன? பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால நான் உன்னை தாங்குகிறேன். அப்போ ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் அடங்கி இருந்தீங்கன்னா ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு எப்பொழுதும், அவருடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். அவர் கையில் நம்ம இல்லை என்று சொன்னால் என்ன வேண்டுமானாலும் நடக்கும், எது வேண்டுமானாலும் நடக்கும். என்ன நடக்குன்னெலாம் சொல்ல முடியாது. எனவே ஆண்டுடைய கரத்தில் இருக்கும்போது ஆண்டவர் ஏன் உங்களை வழி விலகியாகவும் நழுவி போகாதபடிக்கு அவர் உங்களை தடுக்கிறார் என்று சொன்னால், நான் சொன்னது இந்த முன்பு சொன்னது போல், இந்த பிள்ளைகள் இந்த கையை விட்டு உதறி நம்ம விட்டு விலகி செல்லும்பொழுது என்ன நடக்கும்? என்ன வேணுமானாலும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும், எது வேணாலும் நடக்கலாம். ஆபத்து, விபத்து, எது வேண்டுமானாலும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கின்றது உங்களுக்கு தெரிந்த விஷயந்தான். அதே போல தான் ஆண்டவர் உங்கள் மேலே அக்கறையும் கரிசனையும் கவனமும் உள்ளவராயிருக்கிறார். எனவே நீங்கள் அவரை விட்டு, அவருடைய கரத்தை விட்டு, அவருடைய பாதுகாப்பை விட்டு, அவருடைய அடக்கத்தை விட்டு நீங்கள் விலகி செல்ல நீங்கள் விரும்பும் பொழுது தவறான வழியில், தவறான பாதையில், தவறான தொடர்பில் தவறாக வழிநடத்தப்பட்டு உங்களுக்கு ஆபத்துக்கள், விபத்துக்கள் நேரிடும் என்பதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, அவருடைய கரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? அடங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி. அவருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருப்பதனால நமக்கு பாதுகாப்பு. அவருடைய கரத்தில் நீங்கள் அடங்காமல் இருந்தீங்கன்னா, அவர் கரத்தில் அடங்காதபடிக்கு, அடங்க விரும்பாதபடிக்கு நம்ம வழி விலகி செல்ல வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைப்போம் என்று சொன்னால் நமக்கு அவருடைய பாதுகாப்பு நம்ம விட்டு போவது மட்டுமல்ல, ஒரு பெரிய ஆபத்து இருக்கிறது. நான் சொல்கிறது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்ல வருகிறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எடுத்து வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. லூக்கா 22ஆம் அதிகாரத்தில்
3-4 ஆகிய வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன். இயேசுவோடு கூட இருந்த சீஷர்கள் மொத்தம் 12 பேர். அதில் யூதாஸை பற்றி உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அவனை பற்றி நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் அவசியமே இல்லை. அங்கே வேதத்தில் அங்கே எழுதியிருக்கிறது யூதாஸ் மூலமாக என்ன நடந்தது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஏன் அவன் இப்படி நடந்து கொண்டான் என்று சொல்லி பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா யூதாஸ் காரியத்து எங்கே போனான், யார்கிட்ட போனான், என்ன செய்தான் என்று சொல்லி பார்க்கும்போது அவன் பிரதான ஆசாரியரிடத்திலையும் சேனை தலைவர்களிடத்திலும் போய் அவரை காட்டி கொடுக்கும் வகையை குறித்து அவர்களுடைய ஆலோசனை பண்ணினான். அந்த வார்த்தையை பாருங்க, ஆலோசனை பண்றான். என்னங்க இது? இயேசுநாதர் கூட இருந்துக்கிட்டே தவறான இடத்துல போய் தவறான தொடர்பில் இருந்து தவறான ஒரு ஆலோசனை கேட்டதனால் ஏற்பட்ட விளைவை நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டு அங்கே அதுக்கு என்ன போட்டிருக்குன்னா அங்கே யூதாசு கூட சாத்தான் புகுந்தான்னு அங்கே இருக்குது. அந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள் என்ன. அப்போ சாத்தான் உள்ளே எப்படி புகுந்தான்? அவன் இயேசுவை விட்டு விலகி இருந்ததுனால தான். இப்போ அவங்க போகும்போது இயேசு கூட இருந்தாரா? இயேசுகிட்ட சொல்லிட்டு போனானா? நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள். இயேசு கூட தான் இருந்தான். அவன் 12 பேர் இருக்கிறாங்க. 12 பேரில் 11 பேர் இருக்கிறாங்க. இவன் எங்கே போனான்னு தெரியல, எதுக்கு போனான்னு தெரியல, எப்போ போனான்னு தெரியல, எதுக்காக போனான்றது யாருக்குமே தெரியாது இயேசுவை தவிர. இயேசு கூட என்ன, அவருக்கு தான் எல்லாமே தெரியுமே. அந்த வகையில் தான் இவன் ஒன்று இயேசுநாதர்கிட்ட சொல்லிட்டு போகல, ஆண்டவரே நான் போய் இந்த பிரதான ஆசாரியர் பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிட்டா போனான். யோசித்து பாருங்கள். அவனுக்கு கிடைத்த சந்தர்ப்பத்தை வாய்ப்பை பயன்படுத்தி அவருக்கு தெரியாமல் மறைவாக போய் அவங்களோட தொடர்பில் இருந்தான், போனான், போக்குவரத்துமாக இருந்து அவன் சதித்திட்டம் தீட்டி நடந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். நான் என்ன சொல்ல வருகிறேன் கவனிங்க. இப்போ ஆண்டருடைய கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டியவன் ஆண்டுடைய கட்டுப்பாட்டை விட்டு கொஞ்சம் விலகி சென்றதுனால, தேவையில்லாத தொடர்புகள் சவகாசங்கள் வந்ததுனால இப்படி ஒரு அவன் மூலமாக ஒரு அசம்பாவிதம் நடந்தது. அவன் இயேசுவை காட்டி கொடுத்தான். அந்த காரியங்கள் எல்லாமே முடிந்து போன விஷயந்தான். நான் சொல்ல வந்தது என்னென்னா, என்னாச்சு, அவனோட முடிவு என்ன? அப்போ யூதாசுடைய முடிவு என்ன என்பதை நாம் பார்க்கும்பொழுது என்ன நடந்தது? யூதாசுடைய முடிவு, அவன் நான்று கொண்டு சேர்த்தான். அவன் வாழ்க்கை முடிவை பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கூடாது என்று தான் ஆண்டவர் உங்களை இறுக்கி பிடிக்கிறார் என்று நான் சொல்ல வருகிறேன். உங்களை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தான் அவர் கடத்தில் அடங்கியிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். எனவே இந்த அடங்காதவங்களுடைய காரியங்களை பற்றி சொல்லணும்னாக்கா இன்னொரு சம்பவத்தை நான் சொல்லணும். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் 24வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 15:24 சவுல் சொல்கிறார், ஜனங்களுக்கு பயந்து அவருடைய பேச்சை கேட்டான் என்று அங்கே எழுதியிருக்கிறதை நீங்கள் பாருங்கள். அவங்களுக்கு பயந்து அவங்க பேச்சை கேட்டு அவங்க சொல்கிறத கேட்டதுனால ஆண்டவருக்கு கோபத்தை மூட்டினதோடு மட்டுமல்ல, 26வது வசனத்தில் பார்க்குறோம் சாமுவேல் என்ன சொல்கிறாரு. சாமுவேல் சவுலை பார்த்து, நான் உம்மோடே கூட திரும்பி வருவதில்லை. சரி, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்து, கர்த்தருடைய வார்த்தையை நீ புறக்கணித்ததனால நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடி, இதுக்கப்புறம் நீ இந்த போஸ்டிங்கில் இந்த ராஜா பதவி இருக்க போறதில்ல, ஆண்டவர் ஒன்று எடுத்துட்டாருன்றாரு. கர்த்தர் உம்மையும் புறக்கணித்து தள்ளினார் என்றார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, அவன் என்ன செஞ்சுட்டான்? அவங்க பேச்சை கேட்டான். நீங்கள் உடனே இவங்க பேச்சை கேட்ட தவறா அப்படின்னு கேட்பீங்க. இப்படி தான் இன்றைக்கி நிறைய பேர் சபையில் இருக்க விசுவாசிகள். கவனிங்க, இந்த யூதாசையும் நான் சொல்கிறேன், இந்த சவுலையும் நான் கொண்டு வரேன். நிறைய காரியங்கள் இருக்குது, நான் 2 மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இவர்களுடைய ஆலோசனை வேற ஒருத்தவங்கள்ட்ட போய் ஆலோசனை கேட்டதுனால அவங்களுடைய விளைவு என்ன ஆச்சுன்றதான் சொல்ல வரேன். இவன் சாமுவேல்கிட்ட சொல்லலை, சாமுவேல்கிட்ட ஆலோசனை கேட்கலை, ஊழியக்காரன்கிட்ட கேட்கலை. இவன் தன்னிச்சையாக அவன் போய் அந்த பேச்சை கேட்டதுனால ஆண்டவருக்கு கோபமாகி இந்த சவுளுடைய முடிவு என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு வாசிக்க நேரம் இல்லை. 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, சவுல் அங்கே அந்த என்ன சொன்ன பட்டயத்தை நட்டு அதில் சாய்ந்து அவன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டான் என்று எழுதியிருக்கிறது. அதெல்லாம் குறித்து வச்சுட்டு நான் அப்புறமா படித்து பாருங்கள். 1 சாமுவேல் 31ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் நான் என்ன சொல்ல வருகிறேன், யூதாசையும் சவுலையும் நான் கம்பேர் பண்ணுறேன். இந்த தவறான தொடர்பு, தவறான பழக்கம், அந்த கட்டுப்பாட்டுள்ள ஒரு கண்ட்ரோலில் இல்லாதனால, அவர் கைக்குள்ளே இருக்க வேண்டியவன் கைமீறி போனதுனால அவன் முடிவை பார்க்குறோம். அவனால் சில சம்பவங்கள் ஏற்பட்டது, சில நஷ்டங்கள், கஷ்டங்கள் வந்தது, அது வேற விஷயம். என்னது? இயேசுநாதருக்கு சிலுவை பாடு மரணத்துக்கு காரணமாக இருந்தவனே இவன் தான் என்று நமக்கு தெரிய வருகிறது. அது ஒரு பக்கம் இருக்கவே, அவனோட முடிவு என்ன என்றதை பார்க்கும்போது சவுலுடைய முடிவு என்னாச்சு? அவன் முடிவும் இப்படி தான் அழிஞ்சு போச்சு, இவன் முடிவும் அப்படி தான் அழிஞ்சு போச்சு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். என்ன சொல்ல வருகிறேன்? ஒரு விசுவாசி ஒரு சபையில் இருக்கும் பொழுது முதலாவது ஆண்டவருக்கு
கீழ்ப்படிந்து அவர் கரத்துக்குள்ளர அடங்கியிருக்கணும். இரண்டாவது, ஒரு சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரருக்கு கீழ்ப்படிந்து அவர் கடத்தில் அடங்கியிருக்க வேண்டும். எபிரேயர் 13:17 அப்படி சொல்லப்பட்டிருக்குது. எபிரேயர் 13:17 பார்த்தீங்கன்னா, அவருக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள் என்று எழுதியிருக்கிறது. அவர் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்துமாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களால் விழித்திருக்கிற ஆனபடினாலே அவர்கள் துக்கத்தோடு இல்லை சந்தோஷத்தோடு அவர்கள் செய்யும்படிக்கு அவர்களுக்கு என்ன செய்யுங்கள் என்று எழுதியிருக்கிறது வசனம் அப்படின்னு இருக்குது. எத்தனை பேர் அதை கேட்குறோம்? கவனிங்க, இப்படிலாம் இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? கர்த்தருக்கு அடங்கியிருக்கணும். நடத்துகிற ஒரு சபையினுடைய ஊழியக்காரருக்கு அடங்கியிருக்கணும். மூன்றாவது யாருக்கு? பெற்றெடுத்த பெற்றோருக்கு அடங்கியிருக்கணும், பெரியவங்களுக்கு. அந்தபடி இளைஞர்களே மூப்பருக்கு எல்லாவற்றிலும் கீழ்ப்படிங்கிற. அப்போ மூத்தவங்களுக்கு பெரியவங்களுக்கு நம்ம அடங்கியிருக்கணும். இந்த காரியங்களில் நான் பார்க்கும் பொழுது முதல்ல ஆண்டவருக்கு அடங்கியிருக்கணும். ஒரு சபையில் இருக்கிற விசுவாசி ஒரு சபையின் மேய்ப்பருக்கு கீழே அடங்கியிருக்கணும். தான் தோண்டித்தனமாக இன்றைக்கு என்ன செய்கிறாங்க? அவருடைய நாலேஜ் இல்லாமல், நான் என்ன சொல்கிறேன், அவங்களுக்கு தெரியாமல் சொல்லாமல் வேறு வேறு சபைகளோடு சபையினுடைய ஊழியக்காரர்களோடு தொடர்பு கொள்ளுதல் மட்டுமல்ல. இதில் என்னங்க தவறு இருக்குது? ஏங்க அவர் ஒரு சபை நடத்து, அவர் ஒரு ஊழியம் செய்கிறாரு, அது வேறு விஷயங்க. நான் திரும்பியும் சொல்கிறேன், இவங்க ரொம்ப யதார்த்தமாக பேசுகிறத நியாயமாக பேசுவதை போல் அவங்க சொல்கிறாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், கவனிங்க. நீங்கள் போகிறதா இருக்கட்டும், பார்க்குறதா இருக்கட்டும், பேசுகிறதா இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், என்கிட்ட சொல்கிறீங்களா? அதை தான் நான் கேட்குறேன். இப்போ என்கிட்ட சொல்லிவிட்டு போனால் தவறே கிடையாது. போயிட்டு வந்து போனதை சொல்லணும், இல்லை போகிறதுக்கு முந்தைய நான் அவர் பார்க்க போகிறேன்னு எதவாக இருந்தாலும் தெரியக்கூடாது, சொல்லக்கூடாது, சொல்லிடாத, தெரிந்திடக்கூடாது. ஏன் அப்படி செய்கிறீங்க சொல்லுங்கள்? கேட்டால் நீங்கள் அப்படி நினைக்கிறேன். நான் ஏன் அப்படி நினைக்கிறேன்? உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் யோசித்து பாருங்கள். அப்போ என்ன சொல்ல, நான் ஏன் அதை கவலைப்படுறேன்னு சொன்னால் அதையும் நான் சொல்கிறேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தையை வச்சே நான் பேசுகிறேன். என்னென்னா, நீங்கள் இப்படி வழி விலகி போய்விடக்கூடாது, நழுவிவிடக்கூடாது. நாங்கள் அப்படிலாம் நடக்க மாட்டோம், அப்படிலாம் ஆகிட மாட்டோம். அன்றைக்கும் நான் சொல்கிறேன். 2 பாயிண்ட் நான் பார்த்தோம். யூதாசு போய் அவங்கள்ட்ட போய் ஒரு ஆலோசனையை கேட்டுக்கிட்டான். அந்த ஆலோசனையினால் ஏதாவது உருப்படியாக நடந்துச்சா? யோசிச்சு பாருங்கள். அவன் வாழ்ந்தானா? 30 காசை வாங்கினானே, வாழ்ந்தானா? அவன் வாழறதுக்கு காசை எதுக்கு வாங்கணும்? செஞ்சு பிரோஜனம் இல்லை தானே. சவுலுக்கு நான் வரேன். சவுல் ஜனக பேச்சை கேட்டான், அவங்களோட ஆலோசனை கேட்டான். அவனோட நிலைமை என்னாச்சு? யோசிச்சு பாருங்க. இப்படி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் என்ன தவறு இருக்குது, இதில் என்ன தப்பு இருக்குது? இன்னும் அவங்கள்ட்ட போய் கேட்குது. எங்கே கேட்குறோமோ அவங்கள்ட்ட கேளு. இந்த சவுல் சாமுவேல்கிட்ட கேட்கல, யூதாஸ் ஆண்டவர்கிட்ட கேட்கல. நான் போய் பிரதான ஆசிரியர் பார்த்துட்டு விட்டுருவேன் கேட்டேன்னா, இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? சபையினுடைய ஊழியக்காரருக்கு தெரியாதபடிக்கு பலரோடு தொடர்புகளை வைத்திருப்பது நல்லது அல்ல, அது தவறு என்று உணராமல் இருக்கிறார்கள். கேட்டால் ஊழியம் நான் சொல்கிறேன், அவர்கள் உங்களை தவறான பாதைகளை வழி நடத்துவதற்கு நிறைய வாய்ப்பு. உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு அது புரியாது. அவர்களுடைய சுய லாபத்துக்காக அவர்கள் உங்களை பயன்படுத்துவது மட்டுமல்ல, அது உங்களை வழிவிலகு கத்தரை விட்டு கவனிங்க, வழிவிலக செய்யக்கூடிய காரியங்கள். அது எப்படிங்க? இதெல்லாம் நான் விலைக்கு சொல்கிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. நான் இந்த பாயிண்ட் மேலோட்டமாக நான் சொல்லிட்டு போயிடுறேன். நான் சொன்ன அந்த உதாரணத்தை வைத்து பார்க்கும்போது, கர்த்தருடைய பாதுகாப்புக்குள்ளே நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருடைய கரத்துக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? அடங்கி இருக்க வேண்டும். அவருடைய கரத்தில் இருக்கும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? நான் சொன்னேன், என்னது? ப்ரொடெக்ஷன். PROTECTION. ப்ரொடெக்ஷன் என்று சொன்னால் ப்ரொடெக்ட் சொல்லுவோம், அது பாதுகாப்பு. இரண்டாவதாக, கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்பொழுது நமக்கு என்ன கிடைக்கும்? காட்ஸ் ஹேண்ட் ப்ரொடெக்ஷன். ப்ரொடெக்ஷன் வேறு, ப்ரொடெக்ஷன் உங்களுக்கு தெரியும். சினிமா தயாரிப்பாளர்கள் சொல்கிறாங்களே ப்ரொடெக்ஷன், சினி ப்ரொடெக்ஷன்னா, ப்ரொடெக்ஷன் தயாரிக்கிறவர், உருவாக்குகிறவர், படைக்கிறவர், படைப்பாளி. நம்முடைய ஆண்டவர் எரேமியா 18ஆம் அதிகாரத்துக்கு வாங்க சீக்கிரம். எரேமியா 18ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை சீக்கிரம் வாங்க. எரேமியா 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீங்க. நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோன்னா, அவர் கையில் ஒரு களிமண்ணை போல் இருக்கிறோமா. நிஜமாகவே நம்ம எல்லாம் களிமண் தான், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை.
நம்ம பூமியின் மண்ணிலிருந்து தான் ஆண்டவர் உருவாக்கிறாரு. அந்த ஜீவ சுவாசம் வந்ததுனால உங்கள் உடம்பில் இப்போது என்ன செய்யுது, நம்ம ஒரு தசையை பார்க்குறோம், மாம்சத்தை பார்க்குறோம். உண்மை அது தானே. இந்த ஜீவனை விட்டு போகும்போது மண்ணில் கொண்டு போட்டு பிறகு மண்ணோட மண்ணாக தான் இது, மண் தான் இது, மண். அதெல்லாம் ஆங்கிலத்தில் மண் எல்லாம் அந்த வார்த்தையிலேருந்து வந்தது பாருங்கள். மனுஷன், மண்ணிலேருந்து வந்ததுனால மனுஷன், மண், ஓமன், மண் எல்லாமே மண்ணுன்ற அந்த வார்த்தை அதுக்குள்ளே மறைஞ்சிருக்கிறது பாருங்கள். மென் எல்லாத்துலேயுமே என்ன இருக்குது, அந்த மண்ணுன்றது மறைஞ்சிருக்கிறது. சரி, இப்போ நம்ம அவருடைய கையில் என்னவா இருக்கிறோம்? அவர் தான் நம்முடைய படைப்பாளி, அவர் தான் ஒரு குயவன். என்ன செய்கிறாரு? 4வது வசனத்தை பாருங்க. குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேற பாண்டமாக வணைந்தான் என்று அங்கு எப்படி ஒரு குயவன் ஒரு மண்பானை செய்கிறார் என்பதை பற்றி அங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவர் அதை வைத்து எரேமியாவிட்ட அங்கே பேசுகிறார். அப்போ இது போல் ஆண்டவர் உங்களை அவருடைய கையில், நீங்கள் இப்போ ஒரு களிமண்ணா எப்படி நம்ம ஒரு குயவன் கையில் இருக்கிறத போல நாம் எல்லாரும் அவர் கையில் இருக்கிறோம் என்று சொல்லும்போது எதற்காக இருக்கிறோம்? ஒரு குயவன் என்ன செய்கிறான்? அதை ஒரு பாத்திரமாக, சட்டியோ பானையோ என்ன பொருள் தேவையோ அதுக்கு தகுந்த போல் அவன் வணைகிறதை இன்றைக்கும் நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அதே போல் ஆண்டவர் ஒவ்வொருத்தையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். உங்களை அவர் படைக்கிறவராக இருக்கிறார். யாரை எப்படி உருவாக்க வேண்டும் என்பது அவருடைய கையில் இருக்கிறது, அவருடைய மனதில் இருக்கிறது, அவருடைய எண்ணத்தில் இருக்கிறது. அவருடைய கரத்தில் இருக்கும் பொழுது, அவருடைய கரத்தில் நீங்கள் இருந்தீங்கன்னா, அவருடைய கரத்துக்குள்ளே உட்பட்டு இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை நல்ல சிறந்த அழகான உபயோகமுள்ள பயனுள்ள பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக அவர் உங்களை வணைவார். உங்களை நீங்கள் மற்றவருக்கு பயன்படும்படியாக, மற்றவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் உங்களை உருவாக்குவார். பாருங்கள், அந்த வசனத்தை 6லேருந்து படிக்கலாம். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். அப்போ ஆண்டவர் உங்களை ஒரு நல்ல பாத்திரமாக வணையணும்னு சொன்னால், அங்கே பாருங்கள், இந்த வார்த்தையை பாருங்கள். என்னது? தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால் நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மாறும். அப்போ நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் எதை நீங்கள் செய்து கொண்டிருந்தாலும் செய்திருந்தாலும் அந்த தீங்கை விட்டு நீங்கள் திரும்பினால் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்யும்படி நினைத்திருக்கிற தீங்கை குறித்து அவர் என்ன செய்வாராம்? செய்யாதபடிக்கு நான் மாறுவேன்னு சொல்கிறார். யோசித்து பாருங்கள். அவர் கையில் இருந்துட்டால் மட்டும் போதாதுங்க. அவர் கையில் இருக்கிறதுனால என்ன உண்டாகும்? முதலாவது பாதுகாப்பு உண்டாகும் சொன்னேன். அவர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். அப்போ என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து பாருங்கள். கட்டுவேன் நாட்டுவேன் என்றும் ஒரு ஜாதியும் ஒரு ராஜ்யத்தை குறித்து நான் சொல்லுகிறது உண்டு. அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு அருள் செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்யாதபடிக்கு மனம் மாறு. என்னங்க அது வார்த்தை எப்படி இருக்குது? வசனம் எப்படிலாம் இருக்குது? நான் சொன்னதை நீங்கள் செய்யாமல் போனால், ஆண்டவர் சொல்கிறார், நான் சொல்கிறத நீங்கள் செய்யாதபடிக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னதை செய்ய மாட்டேன். நான் உங்களுக்கு செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை நான் செய்ய மாட்டேன்றார். நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படிலாம் இருக்க மாட்டேன் ஆண்டவர். நான் வசனத்தை தான் எடுத்து காட்டுறேன், உங்கள் பைபிள் இருக்கதான் எடுத்து பாருங்கள். எரேமியா 18ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்க்குறீங்களான்னு எனக்கு தெரியல. நிறைய பேர் இந்த வேத புத்தகத்தில் இந்த வேத பகுதி நிறைய பேர் இங்கே படிச்சிருக்க வாய்ப்பே இல்லை. ஒன்றும் எழுதி வச்சுட்டாது அப்புறமா படிங்க. சொல்லும் போதாவது அந்த வசனத்தை எடுத்து கவனித்து பாருங்கள் எப்படிப்பட்ட வார்த்தை இருக்குது. நிறைய பேர் ஆண்டவர் அப்படிலாம் கிடையாதுங்க, இவர் சும்மா இதை பேசிட்டு நம்மளை பயமுறுத்திட்டு உட்காந்துருக்காரு. யார்? என்ன? நான் என்னமோ பயமுறுத்துறேன்னா இது என்ன வசனம் தான் நான் உங்களை பார்த்து கேட்குறேன். அவர்கள் என் சத்தத்தை கேளாமல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வார்களானால் நானும் அவர்களுக்கு செய்வேன். நான் இப்படி படித்தா அவங்களுக்கு புரியும். நானும் அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன நன்மையை செய்ய மாட்டேன்றார். நான் சொல்கிறத நீங்கள் கேட்கல, சொல்கிற வார்த்தைக்கு செவி சாய்க்கலை, நீங்கள் மனசு மாறலைன்னா நான் செய்கிறேன்னு சொன்னது செய்ய மாட்டேன். அதனால் நினைக்கிறேன் அவர் தான் செய்கிறேன்னு சொல்லிட்டார், அதெல்லாம் அவர் செஞ்சிடுவார், அவர் ரொம்ப நல்லவர். அப்போ இது என்னன்னு நான் கேட்குறேன். இந்த வசனம் என்னது? அப்போ இது பொய்யா? இப்பொழுதும்
நீ யூதாவின் மனுஷரையும் எருசலேமின் குடிகளையும் நோக்கி, இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை ஊர்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன். ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று கர்த்தர் உரைக்கிறார். என்ன செய்யணும்? இப்போ நம்ம என்ன செய்யணும்? இப்போ என்ன செய்ய சொல்லுங்க? உங்கள் வழியை விட்டு உங்களை சீர்படுத்துங்க. ஆனாலும் அவர்கள் அது கூடாத காரியம், நாங்கள் எங்க யோசனையின்படியே நடந்து அவரவர் தம் தம் பொல்லாத இருதயத்தினுடைய கடினத்தின்படியே செய்வோம் என்கிறார்கள். இவ்வளவு தூரம் சொல்லியும் அதெல்லாம் முடியாதுங்க, நாங்கள் அப்படித்தான் இருப்போம். இங்கே பாருங்க, வசனத்தை தான் சொல்கிறேன். ஒரு சிலருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறது போல வசனம் இப்படி இருக்கு பாருங்க. என்ன செய்கிறாங்களோ சில பேர், அவர்கள் அதெல்லாம் முடியாதுங்க, அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மேலே செய்ய முடியாதுங்க, நீங்கள் சொல்கிற மேலே அடங்கலாம் இருக்க முடியாதுங்க, நீங்கள் என்ன சொல்லிகிட்டு இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறது, நான் அப்படி தான் இருப்பேன். இங்கே பாருங்க, அது கூடாத காரியம், நாங்கள் எங்கள் யோசனையின்படியே நடந்து. இங்கே பாருங்க, எங்கள் இஷ்டப்படி தான் நடப்போம். எனக்கு என் மனசில் என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன். நான் நினைக்கிறதான் சரி, நான் நினைக்கிறதான் கரெக்டு, நான் நினைக்கிறத நடப்பேன். நீங்கள் சொல்கிறதெல்லாம் யார்? நான் சொல்கிறேன்னா நான் ஏன் சொல்கிறேன்? நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன். இங்கே வைங்க, வசனம் அப்படி போட்டிருக்குது. இந்த வசனத்தெல்லாம் படிச்சிருந்தாக்க அப்படி பேச மாட்டாங்க. எனது எங்கள் யோசனைப்படியே நடந்து அவரவர் தன் தன் பொல்லாத கடினத்தின்படியே பாருங்க செய்வோம். நான் செய்ய இங்கே பாருங்க, சில பேர் நான் செய்கிறது தப்பு தான், எனக்கு தெரியுது, நான் ஒத்துக்கிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. இங்கே பாருங்க, இப்படி சொல்கிற ஆள்லாம் இருக்கிறாங்க. நான் ஒத்துக்கிறேங்க, அது என் தப்புன்னு எனக்கு தெரியுதுங்க, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாங்க, அது எது வந்தாலும் நான் பார்த்துக்கிறேங்க. அது என்னக்கிட்ட நான் என்னத்தை பார்க்க போகிறேன்? நான் என்ன செய்ய முடியும்? சொல்ல தான் செய்யலாம், அட்வைஸ் பண்ணலாம், ஆலோசனை கொடுக்கலாம், உங்களுக்காக பரிதாபப்படலாம். அப்போ இது என்னது? இந்த ஆடு அப்படியே கையில் அடங்கி இல்லை, கைக்குள்ளர அடங்கி இருக்கணுங்க. அப்போ தான் பிசாசு உங்களை பறிக்க முடியாது. இப்படிலாம் கை நழுவி இழாப்படியாக போகும்பொழுது அப்புறம் சாத்தான் ஏன் உங்களை பறிக்க மாட்டான்? இப்போ சொல்லுங்கள். அதனால் அவனுக்கு ஈஸியாக என்ன செய்கிறான்? எப்படியாயிலும் தந்திரமாக அவர் கையிலேருந்து உங்களை பறிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே அவன் தீவிரிக்கிறான். இது தெரியாமல் இன்றைக்கு மனுஷீகமாக மனுஷனுடைய ஆலோசனை, உலகத்தான் ஆலோசனை, அவிஸ்வாசி ஆலோசனை கேட்டு நம்ம நடக்கும் பொழுது, ஏன் செஞ்சா என்ன, ஏன் பண்ணணும் என்ன, ஏன் இப்படி இருந்தால் என்ன, ஏன் அங்கே போனால் என்ன, ஏன் அங்கே போகக்கூடாதா கேள்வி கேட்குறாங்க. நான் திருப்பியும் சொல்கிறேன், நீ எங்கே போகிற எங்கே வர்றதை பற்றி பிரச்சனையே இல்லைங்க. ஏன் அதை ஒரு ஊழியக்காரர்கிட்ட சொல்ல மாட்டேறீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்கள். முதல்ல நீங்கள் சொன்னால் விட மாட்டீங்களே, ஏன் நான் விட மாட்டேன்றதை நீங்கள் கேளுங்க முதல்ல. இதுக்கு ஒரு பதில். அப்போ நம்ம விடலைன்றது வேறு விஷயம். அப்போ உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்கணும், ஒரு அனுமதி கேட்டு போகணுன்ற அந்த ஒரு கட்டுப்பாட்டுக்கே வரல. அப்போ உங்களுடைய நல்லதுக்கும் நன்மைக்காகத்தானே அவங்க சொல்கிறாங்கிறத புரிஞ்சிக்கலையே, அதில் என்னங்க நன்மை இருக்குது? வித்தியாசமாக வேறு விதமாக அவங்க சிந்திக்கிறார்கள், பார்க்குறார்கள் என்று நான் சொல்ல வருகிறேன். நான் நிறைய காரியங்களை நிறைய பேரை விட்டு பார்த்துட்டேன். நான் யாரையுமே கட்டுப்படுத்தினதே கிடையாது. ஆனால் ஒருத்தரும் நிலச்சி நின்றதும் கிடையாது. அப்படி போய் யாரும் நிலச்சி வாழ்ந்ததாக இல்லை. நான் யாரை குறித்து சொல்ல விரும்பலை. நான் அதற்காக பரிதாபப்படுகிறேன், வருத்த தான் படுகிறேன். புரியல, இப்படி ஆகிடக்கூடாதுன்னு அவங்களுக்கே அது தெரியாது. அவங்க இன்னும் ஒத்துக்கொள்ளவும் மாட்டாங்க. இப்போ கூட பாருங்கள், சொன்னாக்கா அவங்க உணர்வாங்க நினைக்கிறீங்களா? நான் பிடிச்ச மொசலுக்கு 3 கால் 100 சாதிச்ச ஒரு கதை சொன்னாங்க. அந்த கதை பிரகாரமே இப்போ கூட அவங்க நான் செஞ்சது தான் கரெக்டுன்னே பேசிகிட்டு இருப்பாங்க. காரணம் என்ன? அந்த அளவுக்கு அவங்க மதி மயங்கிடுச்சு. அந்த அளவுக்கு பிசாசு என்ன பண்ணிட்டான்? அவங்களுடைய சிந்தையெல்லாம் மழிக்கிட்டான். அதான் உண்மை. அப்போ என்னைக்கு தெரியும்? எப்போ தெரியும்? யோசிச்சு பாருங்க. காலம் கடந்து ஒரு வேலை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. யூதாஸுக்கு தெரிஞ்சது, யூதாஸு செய்தானே தவிர அவன் பின்னால் வருத்தப்பட்டதாக இருக்குது. வருத்தப்பட்டு அவன் என்ன செய்யலை? மனம் திருந்தி. அதை பாருங்கள், யூதாஸ் என்ன செஞ்சான் தெரியுமா? குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்துட்டேன் என்று சொல்லி மனசாட்சியில் வாதிக்கப்பட்டு என்ன செஞ்சான்? போய் ஒரு கயிறு எடுத்துகிட்டு போய் செத்துறான். இது அங்கே முடிவு. நேராக ஆண்டவர்கிட்ட நான் அப்படி பண்ணிட்டேங்க என்று சொல்லியிருந்தால் ஒருவேளை அவனுக்கு ஒரு வாழ்வு கிடச்சிருக்கும். நல்லா கவனிங்க. பேதுரு கூட அப்படித்தான். மறுதளித்தாலும் அவன் மனம் கசந்து அழுதான், மனம் மாறினான், மறுவாழ்வு பெற்றான். தப்பு யார் தான் செய்யலை. தவறு செய்தாலும் அதை ஒத்துக்கொள்ளணும், உணர்ந்து ஒத்துக்கொள்ளணும், ஒப்புரவாகணும்.
நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன செய்யணும்? உணர்வடையணும். உணர்வடைஞ்சால் தானே ஒத்துக்கொள்ள முடியும். ஒத்துக்கவே மாட்டுறாங்களே. ஒத்துக்கொண்டு என்ன செய்யணும்? திரும்ப ஒப்புரவாகி சீர்படுத்திட்டா முடிஞ்சு போச்சு. அது முடியாது. பிரிஸ்டீஜ் இஷ்யூ. நான் போய் ஒத்துக்கணுமா? இவங்கள்ட்ட போய் சமாதானம் பேசணுமா? நான் அப்படிப்பட்ட என்ன தப்பு பண்ணிட்டேன் இப்படிலாம் நினச்சிட்டு போது என்ன ஆக முடியும்? யூதாஸ் காரியத்தின் நிலைமை தான் ஆகும். ஆனால் பேதுரு அப்படி இல்லை. அவன் ரொம்ப மனசு, நம்ம இப்படி பண்ணிட்டோமே, நான் பேசிட்டோமே, நான் பேசினது தவறு தானே என்று அவன் மனசு ரொம்ப வாதிச்சது. மனம் கசந்து அழுதான் என்று எழுதியிருக்கிறது. அதனால் மறுவாழ்வு பெற்றான் என்று சொல்லலை. ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனை கொண்டே ஆண்டவர் உழைத்து எழுப்புகிறார். இதெல்லாம் புரிய மாட்டேது இந்த சத்தியங்கள்லாம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எனவே இப்படிப்பட்ட நிலைமை ஆகிடக்கூடாது என்பதற்காக தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அப்படியே கரத்துக்குள்ளர நம்ம அடங்கியிருக்கணும்னு என்று சொல்லி பார்க்குறோம். இங்கே நான் வாசித்ததில் பார்க்குறோம், என்னது? குயவன் கையில் இருக்கிற களிமண்ணை போல நாம் இருக்கிறோம். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பாருங்கள் சீக்கிரமா. ஏசாயா 45ஆம் அதிகாரம். ஓடாயிருந்தும் தன்னை உருவாக்கினவரோட வழக்காடுகிறவனுக்கு ஐயோ. களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி, களிமண் தன்னை உருவாக்கினவனை நோக்கி என்ன செய்கிறாய் என்று சொல்லத்தகுமோ? சொல்ல முடியுமா? களிமண் பயன்ட்ட பாட்டு என்ன செய்கிற நீ? சட்டி செய்கிறியா, பானை செய்கிறியா, அடுப்பு செய்கிறியா, குடம் செய்கிறியா, கோவலை செய்கிறியான்னு கேட்க முடியுமா? அவனுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அவன் செய்வான். இதே போல தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை தான் செய்வார். நம்மளாம் ஒரு களிமண்ணுங்க. ஆண்டவரே உங்களுடைய சித்தப்படி செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுத்துட்டா அவர் நல்ல ஒரு பாத்திரமா அவர்கிட்ட போய் வழக்காடி நின்றுட்டு என்ன இப்படி சட்டியாக செய்யலாம், என்ன இப்படி பானையை செய்யலாம், என்ன அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், இதெல்லாம் சொல்கிறதுக்கு நமக்கு ரைட்டே கிடையாது. இது முதல்ல உணரணும், அதை நம்ம ஒத்துக்கொள்ளணும் என்று சொல்லலாமோ? உன் கிரியையானது அவருக்கு கைகள் இல்லை என்று சொல்லலாமோ? தகப்பனை நோக்கி சரி, அது அதெல்லாம் நமக்கு தெரியும். 11வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன்னை உருவாக்குகிறவர். நான் தான் முன்னே சொன்னேன், ப்ரொடியூசர். சினிமா தயாரிப்பாளர்லாம் ப்ரொடியூசர்னு வாங்க, தயாரிப்பாளர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? ப்ரொடியூசர். ப்ரொடெக்ஷன் என்னது? இது என்னது? அது ப்ரொடெக்ஷன். ஒரு எழுத்து தான் மாறுதுங்க. இதுவும் ப்ரொடெக்ஷன் தான். இது தயாரிக்கிறது, உருவாக்குறது. ஆண்டவர் நம்மை உருவாக்குறவர். உன்னை உருவாக்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? வரும் காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள், என் பிள்ளைகளை குறித்தும் என் கரங்களின் கிரியைகளை குறித்தும் எனக்கு கட்டளையிடுங்கள். வரும் காரியங்களை குறித்து யார்கிட்ட கேட்கணும்? இன்னைக்கு நிறைய பேர் என்னது, நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, வேறு லைவில் போயிட்டுருக்குது. இந்த கருப்பு, சிவப்பு, வெள்ளை, மஞ்சள், அதில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. என்னது? அங்கே போய் கேட்கறது, குறி கேட்கறது. அவங்கள போய் கேட்குமா, இவங்கள போய் கேட்குமா, என்ன நடக்கும்னு தெரியல. வரும் காரியங்களை குறித்து எனக்கு என்ன நடக்கும்னு தெரியலீங்களே, சொல்லுங்களேன். இன்றைக்கி குறி கேட்க ஓடுறத போல் இன்றைக்கி தீர்க்க தரிசனத்தின்னு சொல்லி ஓடுறாங்க. நான் சொல்கிறேன், தீர்க்க தரிசனம் என்கிற வரம் உண்டு, தீர்க்க தரிசி உண்டு, தீர்க்க தரிசனம் உண்டு. அதை நான் நம்புகிறேன். நான் அதுக்கு எதிராக பேச வரல, நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆனால் தீர்க்க தரிசனம் என்பது பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு சொல்லப்படுவது தான் தீர்க்க தரிசனமே தவிர, இன்றைக்கு நிறைய பேர் குறி கேட்கறத போல் இந்த தீர்க்க தரிசனம் சொல்கிறவங்க உடனே தீர்க்க தரிசனம் வரம் பெற்றணும் ஓட வேண்டியது, கண்ணை மூடிட்டு. இவங்களுடைய நினைப்பே என்னென்ன எதிர்பார்ப்பானா, இவர் ஏதாச்சும் சொல்லுவார்ன்றது அவங்களுக்கு தெரியும். வரும்பொழுதே அவங்களுக்கு தெரியும் இவன் நம்மள்கிட்ட எதிர்பார்த்து தான் வரணும். உடனே கண்ணை மூடிக்கிட்ட வேண்டியது. அவங்க உடனே கண்ணை மூடிட்டு பைபிளில் இருக்க 4 வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு, திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், நான் உன்னை அப்படி ஆக்கு இப்படி ஆக்கணும்னு நமக்கு மனசு கொழுதுடுது. ஏன்னா இது வசனம் தான். இது இந்த வசனம், அவனுடைய வசனத்தை கேட்கும்போது மனசில் ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நான் சொல்கிறேன், நான் அதுக்கு எதிராக பேச வரலை. இது எப்படி வரணும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு வரணும். நீங்கள் கேட்குறீங்கன்றதுக்காக தானே அவரும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. எதுவுமே சொல்லணும்னு வச்சுக்க, நீங்கள் சப்புட்டு போய்டும் உங்களுக்கு. இப்போ அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போய் ஏன் வரிசையில் நிற்கிறாங்க அப்படின்னா, அவரும் பார்க்குறாரு என்ன பண்ணுறது. இந்த மாதிரிலாம் சொல்லனாக்கா கூட்டமும் வராது, இல்லைனாக்கா அவருடைய மதிப்பு மரியாதையும் போயிடும். அப்போ அவர் தீர்க்கதரிசின்ற பேர் போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு எதையாவது 4 வார்த்தை நல்லா கவனிங்க. 4 பேருக்கு சொல்லியிருப்பார். ஆவியானவர் சொல்லும்படியான வார்த்தைகளை அவர் சொல்லியிருப்பார், இல்லைன்னு சொல்ல. இதை பார்த்துட்டு எனக்கும் எதாவது சொல்ல மாட்டாரா, எனக்கும் எதாவது கிடைக்காதான்னு முட்டி மோதிட்டு போய் நிற்க வேண்டியது. அவர் எதுவுமே சொல்லாமல் போயிட்டால் நீங்களுக்கு ரொம்ப ஏமாத்தமாக போயிடுவீங்கன்னு சொல்லிட்டு
மகளே, மகனே அப்படின்னா உடனே நம்ம கர்த்தர் பேசுகிறாரோ. இதுதாங்க நடந்துகிட்ருக்குது. நான் அதுக்கு எதிராக பேசலை. திருப்பி நான் வரேன், உங்களுக்கு தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இங்கே உட்காந்துருக்கிறேன், உங்களுக்கு நான் பேசிட்டு வரேன். நான் வெளியில் உள்ளவங்களுக்கு பேசலை. நீங்கள்லாம் ஒரு வளர்ந்த விசுவாசிங்க, பல வருஷங்களாக இந்த சபையில் இருக்கிற விசுவாசிங்க. நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்களோடு செயல்படக்கூடாது என்பதை தான் இப்போ நான் சொல்ல வந்தேன். உங்களுக்கு தான் நான் பேசிட்டு வரேன். தெரியாத ஜனங்க போயிட்டு போட்டோம், ஏதாவது பண்ணிட்டு போட்டோம். நீங்கள் என்ன செய்யணும்? இப்போ படிங்க அந்த வசனத்தை. என்ன செய்யணும்? நீங்கள் கர்த்தர் சொல்லுகிறதாவது, வருங்காரியங்களை என்னிடத்தில் கேளுங்கள். என்கிட்ட வந்து கேளுங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. இங்க பாருங்க, என்னிட்ட வாப்பா. கர்த்தர் என்ன சொல்ற? என்னிடத்தில் கேளுங்கள். ஆண்டவர்கிட்ட போய் கேட்க மாட்டீங்க, மனுஷன்கிட்ட போய் நின்றுட்டுருக்கீங்க. கொஞ்சம் சொல்லுங்களேன், தள்ள கையை வச்சு சொல்லுங்க. என்ன தெரியுது உங்களுக்கு? ஏதாச்சும் என்ன தெரியும்? ஒருத்தர் அப்படி தான் ஒரு வீட்டில் போய் ஜெபம் பண்ணும்போது என்ன தெரியுது? கண்ணை மூணு என்னங்க தெரியும்? நான் உங்களை தான் கேட்குறேன். நீங்கள் உங்கள் கண்ணை மூணு என்ன தெரியும்? இருட்டாக தெரியுமா? உடனே உங்கள் இருள் சூழ்ந்துருக்குது உங்கள் வீட்டில். ஆமாம், கண்ணை மூணு இருட்டாக தான் இருக்கும். புரியுது உங்களுக்கு? இந்த மாதிரி ஏடா கூடமாக இல்லாத பொல்லாத சொல்லி எத்தனை குடும்பத்தில் கலகம் பண்ணுற ஆட்கள்லாம் தெரியுமா? கருப்பாக இது. ஆமாம், கண்ணை மூணா எல்லாம் கருப்பாக தான் தெரியும். கண்ணை திறந்தில்லையா பார்க்கணும். இந்த மாதிரி எதையாவது கொளுத்தி போட்டு போயிட வேண்டியது. வாசலில் அங்கே இருக்குது, அருகாலில் இங்கே இருக்குது, கதவில் எங்கே இருக்குது. எல்லாம் என்ன கதை அது? நான் சொல்கிறேன், இருக்குது இல்லைன்றது வேறு விஷயம். கவனிங்க, இந்த மாதிரி குருட்டுத்தனமாக குற்றாம்பாக்கியமாக பேசக்கூடாது. ஏனென்றால் இன்றைக்கி ஜனங்கள் அதை நம்புகிறார்கள். ஜனங்கள் அதில் நம்பிக்கையில் இன்றைக்கும் இருக்கிறாங்க. எனக்கு எது நடந்தாலும் உடனே எனக்கு யாராவது செய்துட்டாங்கன்ற. நான் சொல்கிறேன், செய்வனைகள் இருக்கிறது இல்லைன்னு நான் சொல்ல. இந்த செய்வனை, பிசாசு, பில்லி சுனியம் இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் எல்லாருக்கும் அது இருக்குதுன்னு சொல்கிறதை நான் நம்பலை. அதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட எனக்கு யாராவது எழுதி கேட்டிருப்பாங்களோ, எனக்கு யாராவது செஞ்சுருப்பாங்களோ, ஒரு சாதாரண ஒரு வயிற்று வலி வந்துட்டாலே சிலர் நினைக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இதை தான் தவறு என்று சொல்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? இல்லைங்க, அப்படி தானே. அப்போ வயிற்று வலிக்கு வரணும் அத்தனை பேருக்குமே மந்திரவாதம் தானா? இல்லை. எங்கேயோ நூற்றில் ஒருத்தனுக்கு எந்ததோ சில பேர் தப்பாக விக்கிரக ஆராதனை பண்ணுறவங்க, பிசாசு கூடியவங்க செய்கிறாங்க தான். இல்லைன்னு நான் சொல்லலை, நான் மறுக்கலை. அதே சமயம் ஒரு விசுவாசி அப்படி நினைக்கலாமா? இல்லைங்க, இருக்குங்க. நான் சொல்கிறேன், இருக்குதான். ஆனால் விசுவாசிக்கு விரோதமாக செய்ய முடியாது. அப்படி செய்தால் அது பலிக்காது. அதை புரிஞ்சிக்க முதல்ல. ஒரு விசுவாசிக்கு விரோதமாக செய்கிறாங்க, இல்லைங்க செஞ்சுருக்காங்க, செய்துட்டியா? கர்த்தருடைய கையில் நீ இருப்பாயானால், கர்த்தர் உன்னை கையில் வைத்திருப்பார் என்று சொன்னால், அவருடைய கரத்துக்குள்ளே முடி இருக்கும் பட்சத்தில் உன்னை பறிக்க முடியுமா? உன்னை தொட முடியுமா? இந்த தீய சக்தி உன்னை அண்டுமா? இப்போ சொல்லுங்கள். ஆமாம், அதான் யோசிக்கிறேன். அப்புறம் இல்லைன்னு சொல்கிறீங்களா? நான் இல்லைன்னு சொல்கிறேன், இல்லைன்னு சொல்ல வரல. நீங்கள் இருக்கீங்களான்னு பாருங்கன்னு தான் சொல்கிறேன். சில நேரங்களிலே அவருடைய கையை விட்டு, நான் ஒரு உதாரணம் சொன்ன பாருங்கள். அந்த பிள்ளை என்ன செய்யுது? நம்ம பிடிச்சி வச்சுட்டு இருக்கும்போது எத்தனை தடவை நம்ம கையை உதறி விட்டுட்டு நம்ம பிள்ளை ஓடுது. அந்த மாதிரி ஆண்டவர் உங்களை இழுத்து பிடிச்சி வச்சாலும் எத்தனை முறை நீங்கள் ஆண்டவருடைய கையை உதறி விட்டுட்டு போயிருக்கீங்க? இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். உங்கள் இஷ்டப்படி, உங்கள் விருப்பப்படி, உங்கள் எண்ணப்படி, உங்கள் யோசனைப்படி செய்வதற்காக எத்தனை காரியங்களை செய்திருக்கிறோமே. இல்லை என்று உங்களால் சொல்ல முடியுமா? அதைத்தான் கர்த்தர் சொல்கிறாரு. நான் உன்னை பிடிச்சி வச்சு பார்த்தப்பா, நீ உன் இஷ்டத்துக்கு போனேன். அந்த நேரம் பார்த்து என்ன நடந்திருக்கு? உனக்கு தீங்கு வந்துருச்சு, அசம்பாவம். இதுதானே உண்மை. அதுமாரி வரக்கூடாது என்பதற்காக தானே அவர் கடத்தில் அடங்கி இருக்குன்னா அடங்கி இருக்க முடியலையே. எனவே வருங்காரியங்களை குறித்து எதுவாக இருந்தாலும் முழங்கால் போட்டு கர்த்தர்கிட்ட கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிறது உங்களுக்கு சொல்லுவார். வருங்காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளையா? எதுக்கு நீ குறி சொல்கிற மாதிரி அங்கேயும் போய் கேட்டுருக்கிற? நிறைய பேருக்கு வருங்காலத்தை குறித்து அறிஞ்சிக்க ரொம்ப ஆசையாக இருக்கீங்க. நான் சொல்கிறது நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்கிறாரு. அவர்கிட்ட கேளுங்க. யோபு 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். யோபு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனம். இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும், அவருடைய வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும், தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம். பாருங்க, இப்படிலாம் இருக்கும்போது நீங்கள் எதிர்கேள்வி கேட்டுட்டு இருக்க முடியாது. இது என்னங்க அப்படி, அது என்னங்க இப்படி, என்ன செய்ய முடியாது? நாம் அவரோட நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல். 15வது வசனம். நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல். நான் இங்கே பாருங்க, நான் அப்படிலாம் கிடையாதுங்க. நான் உண்மையாக இருக்கிறேன், உத்தமமாக இருக்கிறேன், நீதியாக இருக்கிறேன், நேர்மையாக இருக்கிறேன், நியாயமாக இருக்கிறேன், பரிசுத்தமாக இருக்கிறேன், கீழ்ப்படைஞ்சிருக்கிறேன், அடங்கி இருக்கிறேன்.
என்று நீங்கள் சொல்லக்கூடும். நீங்கள் அப்படித்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் ரொம்ப சந்தோஷம். அப்படியே இருங்க. கவனிங்க, நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடே வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். கவனிங்க, அப்ப நான் தான் சரியா இருக்கிறேன், நான் ஒழுங்கா இருக்கிறேனே, நான் உண்மையா இருக்கிறேனே, நான் உத்தமமா இருக்கிறேனே, நான் ஜபிக்கிறேனே, ஏன் எனக்கு ஆண்டவர் இப்படி செய்தாரு, ஏன் எனக்கு இப்படி நடக்குது? கேள்வி, விசுவாசி கேட்கிற கேள்வியை நான் சொல்றேன். நிறைய விசுவாசி, எனக்கு ஏங்க அப்படி நடக்குது, அவருக்கு ஏங்க அப்படி நடக்குது, அப்போ அவர் சரியா ஜெபம் பண்ணலன்னு சொல்ல வரீங்களா? இப்போ யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை சபையில் இருக்குனாக்க ஒரு சில விசுவாசிகள் கேட்குற கேள்வி அது. ஏங்க அவர் ஒழுங்காக சபைக்கு வர்றாரு, ஒழுங்காக காணிக்கை சோம்பாங்க கொடுக்குறாரு, ஒழுங்காக ஊழியெல்லாம் செய்கிறாரு, ஜபத்துக்கெல்லாம் போகிறாரு. அப்படி இருக்கும்போது ஏங்க அவங்க வீட்டில் இப்படி நடக்குது, ஏங்க அவருக்கு இப்படி நடந்துருக்குது, அப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல வரீங்களா? யார் என்னை பார்த்த ஒரு கேள்வி. நீங்கள் ஆண்டவரையும் கேட்குறாங்க, என்னையும் கேட்பாங்க, எல்லாத்தையும் கேட்குற ஒரு கேள்வி எழும்பதான் செய்கிறது. அங்கே என்ன வசனம் போட்டிருக்குது? நான் நீதிமானாக இருந்தாலும் அவரோடே வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்காக கெஞ்சுவேன். பாருங்க, நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு தப்பு இல்லைன்னாலும் ஒரு பாவமும் இல்லாமல் நீங்கள் நினைக்கலாம், நான் எதுவுமே செய்யலைங்க, ஆனால் எனக்கு இப்படி நடந்துச்சுன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஆமாம், நான் ஒத்துக்கிறேன். அப்படி இருந்தாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? அவர்கிட்ட போய் வழக்காடாதீங்க. ஏன் இப்படி நடந்துச்சு, ஏன் என் குடும்பத்தில் இப்படி நடந்துச்சு, ஏன் என் பிள்ளைக்கு இப்படி நடந்துச்சு, நான் தான் இப்படிலாம் இருந்தேனே, இப்படிலாம் இருக்கும்போது எனக்கு இப்படிலாம் நடக்கலாமா, இந்த மாதிரிலாம் போய் நின்றுட்டு இங்கே அவர்கிட்டலாம் வழக்காடுற அழைச்சிக்க கூடாது. அப்படி இரக்கத்துக்காக கெஞ்சணும். போய் அவர்கிட்ட போய் என்ன செய்யணும்? ஏன் எதுக்கு நடந்ததில்ல கேள்வி கேட்காத விட்டுவிட்டு, ஏன்னா விசாரணை அதிகாரியா நான் கேட்குறேன், என்கொயரி ஆஃபீஸராக அவர்கிட்ட போய் கேள்வி கேட்குறதுக்கு கேள்வி கேட்குறாங்க. அன்றைக்கி ஏன் அப்படி நடந்தது, என்ன நடந்தது? இந்த கேள்வி கேட்குறதுக்கு நம்ம யார்? கொயவன் கையில் இருக்கிற களிமண்ணின், அவரை பார்த்து கேள்வி கேட்குறது நீ யார்? இப்படி நடக்குதே, போய் பணிவாக போய் தயவாக போய் ஏன்ப்பா இப்படி நடக்குது, ஏன் எனக்கு இப்படி நடக்குது என்று நம்ம பணிவாக கேட்கணுங்க. பணிவாக கேட்கணும். 20வது வசனம், நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும். பார்த்தீங்களா? நீங்கள் நல்லவர்கள் தான், நீதிமான் தான், பரிசுத்தவான் தான், அதிலெல்லாம் ஒன்றும் தப்பே இல்லை. கவனிங்க, நான் என்னை நீதிமான் ஆக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளிக்கும். அப்படின்னா என்ன? பேசக்கூடாத ஏடா கூடமா வார்த்தையை விட்டு சில பேர் என்ன செய்கிறாங்க? மாட்டிக்கிறாங்க. கர்த்தரிடத்தில் அப்படி பேசாதீங்க, கர்த்தருக்கு விரோதமாக காரியங்களை பேசாதீங்க. நீங்கள் நினைக்கலாம் கர்த்தர் முன்னாலே நிற்கல, எங்கள் பின்னாடி இருக்கிறாரு, எங்கேயோ இருக்கிறாருன்னு. நீ எங்கேருந்து பேசினாலும் கர்த்தருக்கு விரோதமாக பேசுகிறதை கர்த்தர் பார்க்குறார். கர்த்தருக்கு விரோதமாக பேசாதீங்க. எங்க ஒரு மோசே பேசுகிறதுக்கே கர்த்தருக்கு கோபம் வந்துச்சா இல்லையா? எப்படி என் தாசனாகிய மோசே குறித்து பேசுவதற்கு ஒரு பயம் இல்லாமல் போனதில்லை என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். என்னாகமோ 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோமே, அதுக்கே வரிஞ்சு கட்டிட்டு வந்து நிற்கிறாரு. எப்படி உங்களுக்கு பயம் இல்லாமல் போச்சு? அப்போ ஒரு ஊழியக்காரனை பேசுறது குறித்து அவருக்கு அம்மன் கோபம் வருது, அப்போ அவரை பற்றி பேசுனா அவருக்கு எம்மன் கோபம் வரும். எனவே கவனமாக இருங்க. எனவே நம்ம படைத்தவர் கரத்தில் நாம் இருக்கிறோம். படைத்தவர் கரத்தில் 3வது குறிப்பு சொல்லி நான் முடிச்சிடுறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 3வது குறிப்பு, ப்ரொவிஷன்ஸ். God's hand provisions me. கர்த்தருடைய கை நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், பாதுகாக்கிறவர், படைக்கிறவர், உருவாக்குகிறவர், பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர். 3வது குறிப்பு, அவர் நம்மை பராமரிக்கிறவர், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ப்ரொவிஷன்ஸ்னாக்கா என்னது? நமக்கு தேவையான ஃபுட்டு, திங்ஸு, அதான ப்ரொவிஷன் சொல்கிறாங்க பாருங்கள். அப்படி என்ன? நம்ம அன்றாடம் நம்முடைய தேவைக்கு வேண்டிய பொருட்களை வாங்கி நம்ம சாப்பிட்றோமே, அந்த ப்ரொவிஷன்ஸு. இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். யோவான் 6:11, சீக்கிரம் வாங்க. இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருக்கிறவர்களுக்கு கொடுத்தார்கள். அப்படியே மீன்களையும் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுத்தார். அந்த வார்த்தையை பாருங்க. இந்த தெரிஞ்ச சம்பவம் தான். இயேசு 5 இப்போ 2 மீனை வைத்து 5000 பேர் போஷித்தார்ன்றது காலங்காலமாக கதையாக சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். இதை பற்றி நான் விளக்கம் சொல்ல வரல. இப்போ இயேசு செய்த அற்புதத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு இப்போ சுட்டி காட்ட விரும்புவது என்னவென்று சொன்னால், என்னது? எவ்வளோ பேர் சாப்பிட்டாங்கன்னு போட்டிருக்குது? ஏறக்குறைய
5000 பேர் இருந்தாங்க. 5000 பேருக்கு எப்படியா சாப்பாடு கொடுக்குதுன்னு போது அங்கே என்ன செய்ததாக அங்கே வாசிக்கிற ஒரு பையன் இருந்தான். அவன் கையில் என்ன இருந்தது? 5 அப்பங்களும் 2 மீன் துண்டும் அவன் கையில் இருந்தது. அவன் கையில் இருந்த அந்த 5 அப்பம் 2 மீனும் இயேசுநாதர் கைக்கு போனது. அதை அவர் கையிலே வாங்கி என்ன செய்தார்? பிட்டு ஆசீர்வதித்து பந்தி பரிமாறுபடி சொல்லுகிறார். எல்லாருக்கும் பரிமாறினார்களாக நம்ம பார்க்குறோம், இது படிக்கிறோம், கேட்டுட்டோம். இங்கே ஒரு வார்த்தையை உங்கள் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன். அந்த 11வது வசனத்தில் நீங்கள் பாருங்கள். அவர் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். அப்படியா போட்டிருக்கேன்? சீஷர்களிடத்தில் அவர் எடுத்து அவர்களுக்கு வேண்டிய மட்டும், அந்த வார்த்தை தான் நான் உங்களுக்கு கொண்டு வரேன். வேண்டிய மட்டும் கொடுக்கிறவரையா நம்ம ஆண்டவரே. நம்மெல்லாம் கொடுத்தா கிள்ளி கிள்ளி கொடுப்போம், இருக்கிறத பகிர்ந்து கொடுப்போம், ஷேர் பண்ணுவோம், இருக்கிறத பங்கு போட்டு கொடுப்போம்னு சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற காரியங்கள் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் வேண்டிய மட்டும் கொடுத்தார். அவர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு வேண்டியதை கவனிக்க, உங்களுக்கு வேண்டியதை உங்களுக்கு வேண்டிய மட்டும் கொடுப்பார். வேண்டிய மட்டும் கொடுப்பார். எதனால்? அந்த அப்பம் அவர் கைக்கு வந்ததனால. அவர் கையிலிருந்து என்ன வந்தது? 5000 பேர் சாப்பிட்டு மீதியாக எடுக்கிற அளவுக்கு ஆண்டவர் அதை ஆசீர்வதித்ததாக பார்க்குறோம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய வருமானங்கள் உங்களிடத்தில் இருக்கிறதை உங்கள் ஆண்டவர் கையில் கொடுத்து பாருங்கள், கொடுத்து வாங்குங்கன்னு சொல்கிறேன். கொடுத்து பாருங்கள், கொடுத்து வாங்குங்க. எவ்வளவு இருந்தாலும் சரி, எவ்வளவு குறைவாக இருந்தாலும் சரி, அதை அவர் வாங்கி அதை என்ன செய்வார்? திருப்பி உங்களை ஆசீர்வதித்து வேண்டிய மட்டும் கொடுப்பார், மீதியாக மட்டும் கொடுப்பார். வேண்டிய மட்டுமல்ல, அங்கே பார்க்குறோம் மீதியான துணிக்கைகள் 12 கூட நிறக்கிறாங்களாம். எல்லாரும் வயிறு நிறைய சாப்பிட்டாங்க, அதுக்கப்புறம் மீதியும் எடுத்துருக்கிறாங்களாம். உங்கள் தேவைகளை, உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிறவர், உங்களை பராமரிக்கிறவர். இந்த உலக வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே உங்களுடைய தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர். அவருடைய கையில் இருக்கும் பொழுது இருக்கிறவருடைய தேவைகளை சந்திக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அவர் கையிலே இருந்தால், அவள் கையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்கள் தேவைகளை வேண்டிய மற்றும் அவர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். திருப்பியும் சொல்கிறேன், இந்த அற்புதம் எப்படி நடந்தது தெரியுமா உங்களுக்கு? இந்த 5 அப்பம் 2 மீன் ஒரு பையன் வச்சுருந்தானே, அது 5000 பேர் சாப்பிட்டதுக்கு காரணம் இயேசு என்று நீங்கள் சொல்லுவீங்க. நான் அதை கேட்கல. எப்படி நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? இந்த 5 அப்பமும் 2 மீனும் எங்கே வந்தது? அவன் கையில் இருந்ததுனால அல்ல, அவன் கையிலிருந்து இயேசுநாதர் கைக்கு வந்ததுனால. அதுதான் முக்கியம். அவர் கையில் வந்ததனால, அவர் கையில் இருந்ததனால, அவர் கையிலிருந்து அதை பிட்டதனால, அவர் கையிலிருந்து அதை கொடுத்ததனால அது ஆசீர்வாதமாக மாறிச்சு. நீங்கள் உங்களுடைய வருமானம், உங்களுடைய வருவாயை ஆண்டுடைய கையில் கொடுத்து பார்க்குற ஒரு பழக்கம் இருக்குதா? உங்கள் வருமானங்களே அது 2 ரூபாயாக இருந்தாலும் பரவாயில்ல, அவர் கையில் கொடுத்து வாங்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், வேண்டிய மட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார். இங்கே நான் பார்க்கிறோம், ஆண்டவர் என்ன செய்தார்? இதன் மூலமாக அநேகர் என்ன செய்தார்கள்? ஆசீர்வதிக்கப்பட்டார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், கொடுக்கறத மட்டும் நான் இங்கே சொல்ல வரல. நீங்கள் அவர் கையில் இருந்தீங்கன்னா, அவர் சொல்கிறார்ல, என்னது? என் கையிலிருந்து உங்களை பறிப்பது. நீங்கள் அவருடைய கரத்தில் இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? மற்றவருக்கு உங்கள் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். உங்களை சுற்றி உள்ள ஜனங்களும், உங்கள் குடும்பத்தார், இனத்தார், உங்கள் ஊரார், உங்கள் உறவினர்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படும்படியான ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். எப்படி பாருங்கள், அந்த 5 அப்பம் 2 மீன் அவர் கைக்கு போனதுனால கொடுத்தவன் மட்டுமல்ல, சீஷர்கள் மட்டுமல்ல, அங்கே கூடியிருந்த 5000 பேருக்கும் என்ன செய்தது? பலன் கிடைச்சது. நான் சொல்கிறோம், உங்கள் நிமித்தமாக, உங்கள் மூலமாக உங்களை சுற்றி இருக்க அத்தனை பேருக்கும் பலன் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்கள் மூலமாக செய்ய விரும்புகிறார். அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர் கையிலேயே அடங்கியிருக்க வேண்டும். அவர் கையிலே அடங்கியிருக்கும் போது கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கும். அவருடைய கையிலே அடங்கியிருக்கும் போது ஆண்டவர் உங்களை அழகான பாத்திரமாக வணைவார். உபயோகமுள்ள ஒரு பாத்திரமாக வணைந்து இந்த சமூகத்தில் ஆண்டவர் என்ன செய்வாராம்? உங்களை உருவாக்குவார்.
நான் சொன்ன இந்த உருவாக்குற விஷயத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்ல மறந்துட்டேன். என்ன சொல்ல வருகிறேன்? வேதத்தில் நான் பார்க்குறோம், அப்படி கரத்தில் அடங்கியிருக்கும் பொழுது, அப்படி கடத்தில் யோசேப்பை நான் சொல்கிறேன். யோசேப்பின் வாழ்க்கை நடந்ததெல்லாம் தெரியும். சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்தான். அவனுடைய கரத்தில் அடங்கியிருந்ததுனால ஆண்டவர் அவன் அந்த தேசத்துக்கே அதிபதியாக உருவாக்கினார். அந்த நாட்களிலே அவனை உருவாக்கினார். பாருங்க, பவுல் எடுத்துக்கொள்ளுங்கள். பவுல் சிறைச்சாலையில் இருந்தார். பவுல் நல்ல ஊழியக்காரன், அப்போஸ்தலன், நல்ல ஒரு ஊழியம் செய்து கொண்டிருந்த அந்த அப்போஸ்தலனுடைய காரியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், பாருங்க, இத்தனை நிருபங்களை எழுதி இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் நீ வாசித்து கொண்டிருக்கிறோமே, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்று உங்களுக்கு தெரியுமா? பவுலை கொண்டுட்டு போய் சிறைச்சாலையில் அடைத்து வச்சுருந்தாங்க. நம்ம படிக்கிறோமா அந்த சிறைச்சாலையில் வேறு இடத்துல ரொம்ப வருஷமாக சிறைச்சாலை இருந்ததான் இந்த நிருபங்கள் எல்லாம் எழுதினார். கொரிந்தியருக்கு எழுதின, ரோமருக்கு எழுதின, ஏகப்பட்ட நிருபங்களில் எழுதினது இடம் எங்கே தெரியுமா? சிறைச்சாலை. அப்போ கர்த்தர் என்ன செய்தார்? இப்போ அந்த சிறைச்சாலைக்கு மட்டும் ஒருவேளை பவுல் போகாமல் ஊழியம் செய்து கொண்டு இருந்தார் என்று சொன்னால், இந்த புதிய ஏற்பாடு நம்முடைய கையில் கிடைத்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் சொல்கிற நிருபங்கள் ஒருவேளை இந்த சுவிசேஷத்தோடு நின்று போயிருக்கும். ஆனால் பவுல் எழுதின நிருபங்கள் ஏகப்பட்டது இருக்கிறதை நம்ம பார்க்குறோம். அதிகப்படியான நிருபங்களும் அதிகப்படியான பகுதிகளும் பவுல் எழுதினது தான் வேதத்தில் இருக்கிறது புதிய ஏற்பாட்டில். இதெல்லாம் எங்கே எழுதினார்? எல்லாமே சிறைச்சாலை தான் எழுதினார். நீங்கள் வாசித்து பாருங்கள் வேணும்னா. ஒவ்வொரு நிருபமும் அங்கேருந்து தான் எழுதினார். அவருக்கு நேரமே இருந்திருக்காது. அவர் நாடாக ஊராக போயிட்டு இருந்தவர். அவர் ஆண்டவர் பார்த்தாரு, நீ இப்படி இருந்தால் சரி வராது என்று சொல்லி அவரே அனுமதித்தது போல அவர் சிறைச்சாலையில் வைத்து அங்கேருந்து ஒரு காரியத்தை உருவாக்குறார். இன்றைக்கு நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஒவ்வொரு மனிதனையும் ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையிலிருந்து உருவாக்குகிறார் என்று சொல்கிறேன். அந்த சூழ்நிலைக்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து கீழ்ப்படிந்து இருந்ததனால அவர்கள் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டதாக நான் சொல்கிறேன். தாவீதை எடுத்துக்கொள்ளுங்க. தாவீதை கர்த்தருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருந்ததுனால ஆண்டவர் தாவீதை ஒரு ராஜாவாக மாற்றினதை நான் பார்க்கிறோம். ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்க, தானியேலை எடுத்துக்கொள்ளுங்க. இவர்களெல்லாம் ஆண்டவருடைய கரத்தில் அடங்கி இருந்ததுனால, அவருடைய கைக்குள்ளே இருந்ததுனால கர்த்தர் அவர்களை என்ன செய்தார்? ஒரு பயனுள்ள ஒரு பாத்திரமாக உருவாக்கி விட்டார், ஒரு தலைவனாக. ஆபிரகாமை விசுவாசியுடைய தகப்பன் என்று பார்க்கிறோம். தாவீது ஒரு ராஜா இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசித்து பாருங்கள், தானியேலுடைய காரியத்தை பாருங்கள். ஒவ்வொருடைய வாழ்க்கை சரித்திரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களை ஒரு சூழ்நிலைக்குள்ளாக வைத்து உருவாக்கினார் என்று நான் சொல்லுகிறேன். யோசேப்பை சிறைச்சாலையில் வைத்து ஒரு தலைவனாக உருவாக்குகிறார். இதே போல் ஆண்டவர் உங்களை உருவாக்குவதற்கென்று ஒரு சூழ்நிலையை அனுமதிப்பார். அந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய கரத்துக்குள்ளே நீங்கள் அடங்கி இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தரை உங்களை பயன்படுத்துவார், உங்களை உபயோகப்படுத்துவார், உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார். எனவே கர்த்தருடைய கரத்தில் இருக்கும்போது ஏசாயா 46:4 வாசித்து நாம் ஜெபம் பண்ணுவோம். ஏசாயா 46:4. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். கடைசியாக ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லி விடை பெறுகிற ஒரு காரியம் என்ன? கவனிங்க. உங்கள் முதிர் வயது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் அவர் கையில் தான் இருக்கீங்க. அது சொல்றார், உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பு வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படிலாம் சொல்கிறதுனால ஆண்டவர் உங்களை விட்டுட மாட்டார், கை விட்டுடுவார். நான் சொல்ல திருப்பி திருப்பி ஒரு காரியத்தை உங்கள் மனசில் பதிய வைக்கிறேன். நம்ம என்ன செய்தாலும் எங்கே போனாலும் எப்படி போனாலும் ஆண்டவர் விட்டுட மாட்டார் என்று அசட்டு துணிச்சல் இருந்து ஏமாந்து போயிடாதீங்க. அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்களுக்கு உண்டாகும் என்பதில் சந்தேகமே இல்லை. நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனும் உங்களை என் கையில் இருந்து பறித்து கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். யாராலையும் முடியாது என்று சொல்கிறார். என்ன ஒரு அருமையான அதிகாரப்பூர்வமான ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் இந்த கால வேளையிலே ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். இது இந்த மாதத்துக்கு மட்டுமல்ல, இனிவரும் காலமெல்லாம் ஆண்டவர் உடைய கரத்தில் நீங்கள் இருக்கும் பொழுது உங்களை யாராலும் அவருடைய கையிலிருந்து உங்களை பறிக்கவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமையா?
உங்களை அவருடைய கரத்துக்குள்ளே ஒப்பு கொடுங்களேன். ஒரு விஷயம் ஆண்டவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுங்களேன். ஆண்டவரே, உங்களுடைய கரத்துக்குள்ளே நான் இருக்க விரும்புகிறேன் ஐயா. உங்களுடைய கரத்துக்குள்ளே நான் இருக்க விரும்புகிறேன். உங்களுடைய கரை எங்கள் கூட இருக்குது தான். அநேக சமயங்களிலே உங்களுடைய கையை உதறி விட்டுட்டு நான் போயிருக்கிறேன். உங்களுடைய கரத்தை நான் விட்டு நான் விலகி போயிருக்கிறேன். என்னை மன்னிச்சிடுங்க அப்பா. நான் சின்ன பிள்ளைத்தனமாக நான் என் ஒரு ஆர்வ கோளாறில் நான் அங்கும் இங்கே வேடிக்கை பார்க்க வேண்டும் என்பதற்காக நான் அப்படி இப்படிலாம் இருந்த நாட்கள் உண்டு. ஆண்டவரே, என்னை மன்னிச்சிடுங்கப்பா. நான் உங்கள் கைக்குள்ளே இருக்கிறேன், உம்முடைய கரத்துக்குள்ளே இருக்கிறேன், உம்முடைய கைக்குள்ளேயே நான் இருக்கிறேன். என்னை விட்டுடாதீங்கப்பா. உங்களுடைய கரத்துக்குள்ளே என்னை மூடிக்கொள்ளுங்க, மறைத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கரத்தினாலே எனக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று சொன்னீரப்பா. உங்களுடைய கரத்தினாலே நீர் என்னை உருவாக்குகிறவர் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய கரத்திலிருந்து ஆண்டவரே என்னுடைய தேவைகளை நீ சந்திக்கிறவராக இருக்கிறீயா. அப்படியே எங்களுக்கு உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், God's hand protection me. God's hand protection me. God's hand prevents me. கர்த்தருடைய கை என்னை பாதுகாக்கிறது. கர்த்தருடைய கை என்னை உருவாக்குகிறது. கர்த்தருடைய கை என் தேவைகளை சந்திக்கிறது. அல்லேலூயா. கர்த்தரின் ஆசீர்வாதங்களால் உங்களை நிரப்பும் மட்டும் கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? அவருடைய கரத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, உங்களுடைய கரத்துக்குள்ளே என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள். அவர் உங்களுடைய கரத்துக்குள்ளே உங்களை வைத்துக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும், இது நிறைவேறணும், இது பலிக்கணும், இதன்படி நான் ஆசீர்வதிக்கப்படணும், நான் ஆண்டோட கரத்துக்குள்ளே எப்போது இருக்க நான் விரும்புகிறேன், அவருடைய கரத்தை விட்டு நான் என்றைக்கும் வழி விலகி போகவே மாட்டேன், அவர் கையில் இருக்கணும், அவர் கரத்துக்குள்ளே இருக்கணும், அவர் கரத்துக்குள்ளே நான் பாதுகாப்பாக இருக்கணும், அவர் என்னை அவருடைய இஷ்டம் போல் என்னை உண்டாக்கட்டும், உருவாக்கட்டும், பயன்படுத்தட்டும், என் தேவைகள்லாம் அவர் சந்திக்கும்படியாக என்னை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் கையை உயர்த்தி காத்தட்ட சொல்லுங்கள். ஆண்டவரே, என்னை உம்முடைய கரங்களிலே நான் அர்ப்பணிக்கிறேன். இதுவரைக்கும் இஷ்டம் போல் நடந்திருக்கலாம், இதுவரைக்கும் இஷ்டம் போல் நான் வாழ்ந்திருப்பேன், பேசியிருப்பேன், செய்திருப்பேன், அதையெல்லாம் ஆண்டவர் ஒரு விஷயம் மன்னிச்சிருங்கப்பா. இந்த 8வது மாதத்திலிருந்து ஆண்டவரே, நான் உம்முடைய கரத்தை விட்டு வழி விலகி போகவே மாட்டேன், உம்மை விட்டு விலகாமல் உம்முடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை அர்ப்பணிக்கிறேன். நீங்கள் என்னை கைவிடாமல் நடத்துங்கப்பா, என்னையும் என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளையும் நடத்துங்கப்பா. ஆண்டவரே, பிசாசுடைய கையில் என்னை ஒப்பு கொடுத்துடாதீங்க. பிசாசு உங்கள் கையிலேருந்து என்னை பறித்திடாதபடிக்கு உங்களுடைய கரத்தினால என்னை மூடிக்கொள்ளுங்க, மறைத்து கொள்ளுங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உங்களுடைய கரத்தில் இருக்கும்போது தான் எனக்கு பாதுகாப்பு, உங்களுடைய கரத்தில் இருக்கும்போது தான் என்னை சிறந்த ஒரு பாத்திரமாக உருவாக்குறதா இருக்கிறீரப்பா. உங்களுடைய கரத்தில் இருக்கும் பொழுது என் தேவையெல்லாம் நீ சந்திக்கிறவராக இருக்கிறீங்கப்பா. என்னை பராமரிக்கிறவர், என்னை பாதுகாக்கிறவர், என்னை படைக்கிறவர், என்னை படைத்தவர் நீர் அல்லவா. அன்பின் பிதாவை நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய வார்த்தையை, நம்முடைய வசனத்தை கேட்டு தங்களை முற்றிலுமாய் முழுமையாக ஒப்பு கொடுத்து தம்முடைய கரத்தை ஆண்டவரே, அவருடைய வலது கரத்தை உமக்கு நேராக உயர்த்தி ஜெபித்து கொண்டு இருக்கிற நம்முடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கப்பா. நீர் அவர்களை உம்முடைய வலது கரத்தை நீட்டி அவர்களை பிடித்துக் கொள்ளும். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உங்களை தாங்குவேன் என்று சொன்னீரே, இப்பொழுதே உம்முடைய கரத்தை அவர்களுக்கு நேராக நீட்டுங்கப்பா. உமக்கு நேராக நீட்டப்பட்டிருக்கிற அந்த கரங்களை பிடித்துக் கொள்ளுங்கப்பா. இப்போது அநேகர் தன்னுடைய கையை உயர்த்தி உம்மை நோக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய கையை நீங்க பிடித்து கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களை கைவிடாமல் நடத்துங்கப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். தீங்கு ஒரு வாழ்க்கையில் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வீராக. பிசாசுடைய கரத்திலிருந்து அவர்களை பிடுங்கி விடாதபடிக்கு, பறித்து கொள்ளாதபடிக்கு பாதுகாப்பீராக. அல்லேலூயா. உம்முடைய பாதுகாக்கிற கரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய உருவாக்குகிற கரம், அல்லேலூயா. பராமரிக்கிற கரம், அல்லேலூயா. அப்படிப்பட்ட கரம் உடைய பிள்ளைகளை தாங்கட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய ப்ரொடெக்ட் பண்ணுகிற, ப்ரொடெக்ஷன் கொடுக்கிற உடைய கரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ப்ரொடெக்ஷன் கொடுக்கிற உடைய கரம், அல்லேலூயா.
ஓ ப்ரொவிஷன்ஸ், அவருடைய தேவைகளை சந்திக்கிற கரம் உடைய பிள்ளைகளோடு கூட இருப்பதாக. நீர் அவருடைய ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களோடு இருப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.